ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜாமக்கார ஜெபத்துக்கு கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய பெரிய தயவுனால இந்த ஜாமக்காரன் ஜெபம் ஆரம்பித்ததற்கு பிறகு ஆண்டவர் நிறைய அற்புதங்களை நம்முடைய சபையிலும் இன்னும் இந்த உலகத்தில் பல இடங்களிலேயும் நம்முடைய ஆலயத்தின் மூலமாய் ஊழியக்காரர் மூலமாய் ஆண்டவர் நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். இந்த ஜெபத்திற்கு பிறகு ஆலயத்தினுடைய ஒரு பெரிய வளர்ச்சியை நான் பார்க்குறேன். ஆராதனையில் நிறைய வித்தியாசத்தை பார்க்குறேன். ஜனங்களை ஆண்டவர் ஒப்புரவாக்குறத பார்க்குறேன். அதே போல் நானும் ஊழியத்திற்காக எங்கெல்லாம் கடந்து போகிறோமோ அந்த இடத்துலெல்லாம் சில நேரங்களிலே ஆயத்தம் அதை செய்வதற்கு கூட சமயம் இருக்காது. ஆனால் உங்களுடைய ஜெபங்கள் அந்த இடத்துல ஜனங்களை நிரப்புகிறத, ஜனங்களை தொடுகிறத என்னுடைய கண்களால் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். இந்த உலகத்திலே எல்லா வலிமைக்கும் மேலான வலிமை எதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜெபத்திற்கு வலிமை இருக்கிறது. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே நம்ம வேதத்தில் வாசிக்கும்போது ஜனங்களை ஆண்டவர் புறமாய் திருப்ப, ஜனங்களை எச்சரிக்க, ஜனங்களுக்காக பரிந்து பேச, ஜனங்களுக்காக வழக்காட, அந்த ஜனங்கள் மத்தியிலேயே ஒரு சிலரை ஆண்டவர் தெரிஞ்செடுக்கிறார். கர்த்தர் செலக்ட் பண்ணுறாரு. அவங்கள நம்ம தீர்க்கதரிசிகள் அப்படின்னு ஏசாயா, எரேமியா, இன்னும் அலங்கத்தை கட்டின தேவ மனுஷன், இப்படி ஆண்டவர் ஒவ்வொரு பீரியட்லையுமே ஜனங்களை காப்பாற்றுவதற்காக, ஜனங்களுடைய பாவத்திற்காக திறப்பில் நிற்பதற்காக, ஜனங்கள் சத்துருடைய கையில் சிக்கி அழிஞ்சிடக்கூடாதுன்னு அவர்களை மீட்பதற்காக ஆண்டவர் ஒரு சிலரை கர்த்தர் அந்தந்த டைமுக்கு கர்த்தர் எழுப்பினார். அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவங்கள ஆண்டவர் நடத்துகிற பாதை வித்தியாசமாக இருக்கும். எரேமியாவை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், எரேமியா கண்ணீரின் தீர்க்கதரிசி. ஸோ அன்றைக்கு இருக்கிற ஜனங்களும் அந்த ராஜாக்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருக்கும்போது நிறைய தீர்க்கதரிசிகள் என்கிற பேரில் சிலர் எழும்பி என்ன பண்ணுறாங்கன்னா பொய்யா தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும், நீங்கள் போங்க, இந்த யுத்தத்தில் ஜெயம் பெறுவீங்க அப்படின்னு மேல் பூச்சாய் அப்படின்னா அந்த ராஜாக்களுக்கு ஏற்றது போல அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. ஆனால் அந்த நாட்களெல்லாம் ஆண்டவருடைய ஆவியானவர் எரேமியாவின் மேலே ஊற்றப்பட்டு உள்ளதை உள்ளதென்று, இல்லை அப்படி கிடையாது, ஆண்டவர் உங்கள் மேலே அன்பாலாம் இல்லை, ஆண்டவர் உங்கள் மேலே கோபமாக இருக்கார், நீங்கள் இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணீங்க, நீங்கள் இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணினா உங்களுக்கு அழிவு வந்துடும், நீங்கள் சிறைபிடிக்கப்பட்டு போவீங்க அப்படின்னு ஜனங்களுக்காக அந்த அந்த செய்தியை ஹார்டாக அந்த உள்ளதை உள்ளது என்று, நீ என்னை அடித்தா கூட பரவாயில்ல, நீ என்னை கொன்னா கூட பரவாயில்ல, என்னை குழியில் போட்டா கூட பரவாயில்லன்னு சொல்லி அந்த உண்மையை பிரசங்கம் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஜனங்களுக்காக என்ன பண்ணாங்கன்னா திரும்பி அழ ஆரம்பித்தாங்க. ஸோ உண்மையாய் ஆண்டவருடைய பாரத்தை சுமக்கிற ஆண்டவருடைய பிள்ளைங்க அவங்களுக்கு மேல் பூச்சா பூசி பொய்ய சொல்ல மாட்டாங்க. மனுஷன் நம்மளை நேசிக்கணும், மனுஷனுக்காக பயந்து அப்படியே பூசி முழுகி அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. உண்மைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஜனங்களுடைய பரிதாபத்திற்காக, வாழ்க்கைக்காக அழுவாங்க. அதுதான் ஆண்டவருடைய பிள்ளை. அப்படியே ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த தேசத்தை காப்பாற்ற, ஜனங்களை காப்பாற்ற இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் எழுப்புனாங்க. அவங்க என்ன அப்படின்னா, அவங்களுக்கு மற்றவங்கள மாதிரி சந்தோஷங்களும் மற்றவங்கள மாதிரி பெரிய ஜாலியும் அப்படியெல்லாம் எதுவும் கிடைக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்த போதிலும் கூட அவர்கள் அதை என்ன பண்ணினாங்கன்னா வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குனாங்க. அப்போ இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த தேசத்தை காப்பாற்ற, இந்த தேசத்துக்காய் திறப்பில் நிற்கிற அழிந்து போகிற ஜனங்களுக்காக அழுவதற்கு நான் நம்புகிறேன் ஆண்டவர் இந்த ஜாமக்கார ஜபத்திலே அட்டன் பண்ண, இல்லைன்னா இதற்கு பேர் கொடுத்து அதை செய்யணும்னு நினைக்கிற
உங்கள் மேலேயும் என் மேலேயும் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் நம்புகிறேன், இந்த தேசத்திற்கு ஆளுகிற தலைவர்களோ அரசியல்வாதிகளோ பெரிய கோடீஸ்வரர்களோ அல்ல. ஒரு தேசத்திற்கு, அந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு ரொம்ப அவசியமானவங்க யார் அப்படின்னா ஜெபிக்கிறவர்கள் தான் தேவை. ஜெபிக்கிறவர்கள் தான் தேவை. ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு ஜெபிக்கிறவர்கள் தான் தேவை. ஒரு பிஸ்னஸை காப்பாற்றுவதற்கு ஜெபிக்கிறவர்கள் தான் தேவை. ஒரு பெரிய பெரிய ஒரு பணக்காரரான ஒரு ஒர்க் பண்ணுற கிட்டத்தட்ட ஒரு 300 பேரை வைத்து வேலை செய்கிற ஒரு மனுஷனை சந்தித்தேன். அப்போ அவர் சந்திக்கும் போது அவர்கிட்ட கேட்டேன், உங்களுடைய இந்த ஆஃபீஸில் ரொம்ப அதிகமாய் சம்பளம் நீங்கள் கொடுக்குற போஸ்டிங் என்ன போஸ்டிங், அந்த வேலை என்ன வேலை அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இந்த கம்பெனிலேயே அதிகமான பணம் செலவு பண்ணுவது எதுக்குன்னா ஜெபிக்கிறவங்களுக்கு செலவு பண்ணுறேன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படின்னா எங்களுக்கு எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, ஆனால் என் கம்பெனியில் ப்ரேயர் நடத்துக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கிறேன். அந்த இடத்துல ஒரு 20 பேர் 30 பேர் டெய்லி ஜாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பேக்கெட் மணி கொடுத்துருவேன், அவங்களுக்கு பஸ் பேர் நான் கொடுத்துருவேன், அவங்களுக்கு ஃபுட்டு நான் கொடுத்துருவேன், அவங்களுக்கு என்ன மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்தாலும் நான் பார்த்துருவேன். அவங்களுக்கு ஒரே வேலை, ரெகுலராக இங்கே என்ன பண்ணணும்னா எனக்காக ஜெபிக்கணும், இந்த பிஸ்னஸ்க்காக ஜெபிக்கணும், தேசத்திற்காக ஜெபிக்கணும். இது மட்டும்தான் இந்த கம்பெனியிலே மாதம் அதிகமாய் செலவு பண்ணப்படுவது அதற்காக தான் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது அந்த மனிதன் யார் அப்படின்னா ஜெபத்தின் மூலமாய் உள்ள பாதுகாப்பையும் ஜெபத்தின் மூலமாய் இருக்கிற வெற்றியையும் அறிந்து கொண்ட ஒரு மனுஷன். பிசாசு என்ன பண்ணுறான் அப்படின்னா, இன்றைக்கு இந்த காலம் கடைசி காலமாக இருக்கிறதுனால இப்போ யாரை குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஜெபிக்கிறவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய தேசத்தை விட்டு குறைச்சிட்டே இருக்கிறாங்க. ஒரு தேசம் எப்பொழுது சத்துருனுடைய பிடிக்குள்ள சிக்கும் அப்படின்னு சொன்னால் ஜெபிக்கிறவர்கள் குறையும் போது ஒரு தேசத்தை காப்பாற்றவே முடியாது. நீங்கள் சோதோம் கொமோரா பட்டணம் இதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். சோதோம் கொமோரா பட்டணத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுடைய அக்கிரமம் வானபரியந்தம் எட்டிருச்சு, நான் அதை நிக்கிரகம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் தூதர்களை அனுப்பிட்டார். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பட்டணத்தில் அந்த தேசத்தில் சோதோம் கொமோரா பட்டணத்திற்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்கள் அந்த இடத்துல இல்லை. இப்போ ஆபிரகாம் அந்த தேசத்தில் குடியிருக்கிறவன் அல்ல, பக்கத்து தேசத்தில் தான் குடியிருக்கிறான். ஆனாலும் தன்னுடைய சொந்தம், தன்னுடைய பிள்ளைகள் அங்கே குடியிருக்கிறாங்க, எப்படியாவது அவங்கள நம்ம விட்டுறக்கூடாதுன்னு நினச்சி ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே அந்த பட்டணத்திலே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த 50 நீதிமான்களின் நிமித்தம் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டீரோ. உடனே ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஆமாடா 50 நீதிமான்கள் இருந்தா அந்த 50 நீதிமான்களின் நிமித்தம் அந்த பட்டணத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு தேசத்தினுடைய பாதுகாப்பு, ஒரு குடும்பத்தினுடைய பாதுகாப்பு, ஒரு குடும்பத்தினுடைய எதிர்காலம், நம்முடைய பாதுகாப்பு, இது எல்லாம் எங்க அடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா ஜெபத்துல தான் அடங்கி இருக்குது. ஜெபிக்கிறவங்க கையில தான் இருக்குது. அப்போ அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் ஜெபிக்கிறவங்க இல்லாததுனால இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இல்லை 50 இல்லை 30 இல்லை 20 இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா. ஜெபிக்கிறவங்க இல்லைன்னா அங்கே எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அப்படியே நினிவேக்கு நீங்கள் வாங்க. நினிவே யோனாவுக்கு கையில் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து போய் பிரசங்கம் பண்ணு. எப்படி சோதோம் கொமோரா ஜனங்களுடைய பாவம் வானபரியந்தம் எட்டிருச்சோ அதே போல நினிவே பட்டணத்தினுடைய ஜனங்களுடைய பாவம் வானபரியந்தம் எட்டிருச்சு, அந்த ஜனங்களை அழிக்கிறதுக்கு போற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்பி விடுறாரு. இந்த தீர்க்கதரிசி என்ன பண்றாரு அப்படின்னா, வேண்டா வெறுப்பா போய் இல்லை இன்னும் நினிவே 3 நாளில் கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. அவர் தீர்க்க தரிசனம் உரைச்ச உடனே அந்த பட்டணத்திலே இருக்கிற ராஜா முதற்கொண்டு சின்ன பிள்ளைங்க ஆடு மாடுகள் எல்லாம் உபவாசத்தை அறிவிச்சு, ஆண்டவரே எங்க பட்டணத்திற்காக மனம் இறங்குங்க, அழிச்சிடாதீங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு ஜோம் பண்ணின
பண்ண உடனே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த பட்டணத்திற்காக மனம் இறங்கி அந்த பட்டணத்தை ஆண்டவர் வந்து விடுதலையாக்குனாரா இல்லையா? அப்போ இன்றைக்கு இந்த ஜெபத்துல, இந்த ஜாமக்காரன் ஜெபத்திலே கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க மனசுல ஆணித்தரமா ஒன்றை நம்பணும். நீங்க இருக்கிறதுனால தான் உங்க குடும்பம் இருக்குது, நீங்க இருக்கிறதுனால தான் உங்க தெரு இருக்குது, நீங்க இருக்கிறதுனால தான் அரசியல்வாதிகள் அரசியல் வேலையை செய்ய முடியுது. ஜெபிக்கிறவன் இருக்கிறதுனால தான் இன்னும் இந்த தேசம் அழியாம காக்கப்படுதுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஜெபிக்கிறவங்க குறைய 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 நான் நம்புறேன் நம்முடைய தேசத்திலே பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகும். அதனால தான் இந்த கடைசி நாட்களிலே சத்துரு என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, ஜெபிக்கிறவங்களுக்கு நிறைய போராட்டம், ஜெபிக்கிறவங்களுக்கு ரொம்ப சோதனை. இன்னும் சிலர் வந்து இப்போ ரொம்ப கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, வீட்டில் ஒரு அம்மா ஜோம் பண்ணிட்டு இருந்தா, சரி இப்படி ஜோம் பண்ணுறவங்களுக்கு இன்னைக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்டால் ரொம்ப குறைவு. ஒரு காலத்துல எல்லாம் ஜோம் பண்ணுறவங்கள பார்த்தா அப்படியே சந்தோஷமாக இருக்கும், அவர்களுக்காக எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. மேடையில் நின்று கத்தி கத்தி அவங்க ஜோம் பண்ணுவாங்க, ஒவ்வொன்றுக்காக ஜோம் பண்ணுவாங்க, அழுது ஜோம் பண்ணுவாங்க, பாரப்பட்டு ஜோம் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, சில இடங்களில் அப்படி யாராவது ஒருத்தர் அழுது பாரப்பட்டு கத்தி ஜோம் பண்ணால் உடனே ஒரு கிண்டல் பண்ணுவாங்க. எதுக்கு இந்த மாதிரி கத்திட்டு கிடக்குறீங்க? எதுக்கு இந்த மாதிரி அழுகிறது மாதிரி அழுமூஞ்சியா அழுறீங்க? ஏன் நீங்கள் அழுத உடனே வந்து இறங்கிருமோ? நீங்கள் அழுத உடனே ரசிக்கப்பட்டுருமோ? நீங்கள் அழுத உடனே அந்த விஷயம் மாறிடுமோ? அழுத உடனே அரசியல் மாறி என்னென்னமோ கிண்டல் பண்ணி வீட்லேயும் கூட பாருங்க. யாருக்கு ரொம்ப போராட்டம் தெரியுமா? ஜெபிக்கிறவங்களுக்கு தான் போராட்டம். ஜெபிக்காதவங்க டிவி பார்க்கலாம், ஜெபிக்காதவங்க கெட்ட வார்த்தை பேசலாம், ஜெபிக்காதவங்க என்ன அக்கிரமம் வேணாலும் பண்ணலாம், அவங்கள யாருமே என்ன பண்ண முடியாது எதுவுமே, ஏன்னா அவங்க ஜெபிக்காதவங்க. ஆனா ஜெபிக்கிற நீங்க ஒரு கோவப்பட்டீங்கன்னு வைங்களேன், உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் பெரிய ஜெபம் அல்லலியோ அல்லலியோன்னு கத்திட்டு இருக்கிற, இப்படி கோவப்படுற. அப்புறம் நீங்க ஏதாவது ஒரு டிவியில் ஒரு நிகழ்ச்சியை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, பெரிய ஜெபம் சொல்றேன்னு உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கிற, உன் ஜெபம் என்ன கூரை தாண்டுமா? உன் ஜெபம் என்ன இது போடுமா? அப்போ எல்லாருக்கும் என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படலை, நம்முடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படலை. அப்படி இல்லை, ஜெபிக்கிறவங்கள விட ஜெபிக்காதவங்க நல்லா இருக்காங்க, ஜெபிக்கிறவங்கள விட ஜெபிக்காதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம ஏன் அந்த மாதிரி ஜெபிச்சு நம்ம இது என்ன பண்ணணும், ஏன் காப்பாற்றணும்? வேண்டாம் அப்படின்னு ஜெபத்தை நிறுத்தின நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஜாமக்காரன் ஜெபத்தை ஆண்டவர் எதற்கு இதை ஆரம்பிச்சிருக்கிறார்னா, இல்லை, இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு நீங்கள் தேவை, குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு நீங்கள் தேவை, இந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் தேவை. அதனால தான் இந்த ஜெபம் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்பட்ட உடனே, பரவாயில்ல வாரத்துக்கு ஒரு நாள் இரவில் கொஞ்ச நேரம் நான் தூங்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நான் ஜெபிப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள விதைச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் இந்த ஜெபம் ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு நிறைய போராட்டங்கள் இருக்குது பாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் மடியில் திரும்பி வருகிறது போல தோணலாம். இல்லைனா உங்களுடைய ஜெபத்திற்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கூட இல்லாமல் இருக்கலாம். இது நீங்கள் 12 மணிக்கு ஜெபம் பண்ணுறதை பார்த்து, ஐயோ என் மனைவி எந்திரிச்சு 12 மணிக்கு ஜெபம் பண்ணுறாளே, என் கணவன் எழுந்திரிச்சு 12 மணிக்கு ஜெபம் பண்ணுறாரே, என் பிள்ளைங்க எந்திரிச்சு இப்படி என் பிள்ளை எந்திரிச்சு 12 மணிக்கு ஜெபம் பண்ணுறானே அப்படின்றத விட்டுட்டு, ஏன் 12 மணிக்கு கத்திட்டு கிடக்குற, இப்படி லைட்டை போட்டுட்டு எதுக்கு இப்படி இது பண்ணிட்டு இருக்கிற, ஏன் காலையில் ஜெபம் பண்ணால் கடவுளை கேட்க மாட்டாரா, சும்மா நைட்டு இருக்கிறவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்ற அளவிற்கு கூட ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு பேசுகிறாரு, இல்லை, சில நேரத்தில் ஜெபிக்கிறவங்களுக்கு அவார்டு வந்து இந்த உலகத்தில் அல்ல, நீங்கள் ஜெபிக்கிறதுனால மட்டும்தான் இந்த தேசம் காப்பாற்றப்படுகிறது, நம்முடைய பட்டணம் காப்பாற்றப்படுகிறது, சபை காப்பாற்றப்படுகிறது, ஊழியக்காரங்க காப்பாற்றப்படுகிறாங்க. உங்கள் ஜெபத்திற்கு அவ்வளோ வலிமை இருக்கிறது. ஆமென். ஒரு நல்ல வயது முதிர்ந்த ஒரு போதகர் வந்து ஒரு விஷயம், ஒரு நல்ல சாட்சி அவர் சொன்னார். ஒரு நாள் அவர் வந்து வெளியூர் பிரயாணம் பண்ணி ஊழியத்திற்காய் கடந்து போனார். முடிச்சுட்டு அவர் வரும்போது ஒரு அம்மா ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இந்த மாதிரி நேற்றைக்கு வந்து என்னை இரவில் வந்து ஒரு 2 மணிக்கு ஆண்டவர் என்னை தட்டி எழுப்பினார், ஆண்டவர் எழுப்பினது மாதிரி நான் ஃபீல் பண்ணேன், என் மனசுக்குள்ளே ஒரு பெரிய பாரம் அழுத்திருச்சு,
என்னமோ எனக்கு உள்ளக்குள்ள ஒரு துக்கம், என்னடா இப்படி துக்கமாக இருக்குன்னு நினச்சா உங்களை குறித்து ஒரு பெரிய துக்கம் ஆயிடுச்சு. உடனே நான் எந்திரிச்சு உட்காந்து உங்களுடைய பாதுகாப்புக்காக நான் ஜெபம் பண்ணேன். ரொம்ப நேரம் நான் ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் தூங்கினேன் அப்படின்னு அவங்க ஷேர் பண்ணுறாங்க. அதை ஷேர் பண்ணும்போது அந்த பாஸ்டர் சொன்னாரம்மா, அம்மா இது நீங்கள் எழும்பலை, ஆண்டவர் உங்களை எழுப்ப வச்சிருக்கிறாரு. கரெக்டாக 2 மணிலேருந்து 2:30 மணிக்குள்ளே நான் காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது டிரைவர் வந்து லைட்டாக கண்ணை அசந்துட்டாரு. அவர் மட்டும் ரொம்ப தூங்கி இருந்தாருன்னா நான் இன்னைக்கு உயிரோடு கூட இருந்திருக்க மாட்டேன். ஆனால் அவர் கண்ணை அசந்து வண்டி அப்படி இப்படியும் அலசுது. கரெக்டாக நான் பார்த்துட்டேன். ஏதோ ஆண்டவருடைய கிருபையில் ஒரு பெரிய விபத்து வராமல் என் உயிரை ஆண்டவர் காப்பாற்றினாரு. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதற்கு காரணம் ஆண்டவர் உங்களை எனக்காக அந்த நேரத்தில் தட்டி எழுப்பி ஜெபம் பண்ண வச்சிருக்கிறாரு அப்படின்னாங்க. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு தான் கர்த்தர் அந்த பாரத்தை தருவார். ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு தான் அந்த ஜெபிக்கக்கூடிய ஆர்வத்தையும் ஆண்டவருக்கு தந்தார். சும்மா எல்லாருக்கும் எல்லாம் கண்ணீர் வந்துடாது. சும்மா எல்லாருக்கும் கண்ணீர் வந்துருமா? என்னமோ நிறைய பேர் நம்ம அழுகிறத, நம்ம அழுது ஜெபம் பண்ணுறதை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. ஏன் நீ அழு பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் உங்களால் அழ முடியுமா பார்க்கலாம்? சும்மா உட்கார்ந்த உடனே அழுக வந்துருமா? ஜனங்களுடைய பாரத்தை சுமந்த உடனே அழுக வந்துருமா? இன்னொரு மனுஷனை நினச்ச உடனே அழுக வந்துருமா? அவனுடைய வியாதியை நினச்ச உடனே அழுக வந்துருமா? இல்லை இறந்து போன ஒரு குடும்பத்தை நினச்ச உடனே அழுக வந்துருமா? அப்படியெல்லாம் வந்துடாது. எத்தனை பேரை டெய்லி பார்க்குறாங்க, அடிப்பட்டவங்களை பார்க்குறாங்க, பிரச்சனை உள்ளவங்களை பார்க்குறாங்க. யாருக்கு என்ன கவலை வருது? அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கவலை தானே வருது. பட் அடுத்தவங்களை குறித்த ஒரு கவலை, அடுத்தவங்களை குறித்த ஒரு பாரம் நமக்குள்ளே வருது அப்படின்னு சொன்னால் அது சாதாரணமாக வரல. இந்த நாளில் நீ தான் தீர்க்கதரிசி, நீ தான் எனக்காக எழும்ப வேண்டியவன் அப்படின்னு அந்த பாரத்தை, கர்த்தருக்குள்ளே இருக்கிற பாரத்தை ஆண்டவர் நமக்குள்ளேயே ஊற்றுகிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போது நீங்கள் எப்போ நினச்சிக்கோங்க, நம்ம ரொம்ப முக்கியம். உங்களுடைய குடும்பத்திற்கு கூட நீங்கள் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஜெபிக்காமல் மட்டும் இருந்து பாருங்கள், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும். ஜெபத்தை கொஞ்ச நாள் நிறுத்தினதுக்கு பிறகு தான் தெரியும் அவங்க இந்த ஜெபத்திற்கு எவ்வளோ வலிமை இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால் இன்று ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்துலேருந்து கடந்து போனோம். ஆண்டவர் தேடுகிறார், இந்த நாட்களில் தேடுகிறார். யாரை தேடுறார் அப்படின்னா ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் தேடுகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை போல தன்னுடைய தேசத்திற்காக, ஜனங்களுக்காக பாரத்தை சுமந்து ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் தேடுறார். இன்றைக்கு நம்ம எல்லாருமே ஒருவேளை இந்த ஜெபத்தை நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நீங்கள் போகாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை ரொம்ப டல்லாக இருக்கலாம். இந்த ஜெபம் பண்ணணுமா பண்ண வேண்டாமா அப்படின்னு நினைக்கலாம். சில நேரத்தில் சில நாட்களில் நீங்கள் மறந்து நீங்கள் விட்டுருக்கலாம். சரி, அது ஒரு பெரிய பொருட்டாக கூட எடுக்காமல் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் இந்த இடத்த விட்டு போங்க. இந்த நாள், இந்த வருடம், இப்பொழுது இந்த தேசத்தை காப்பாற்றுறதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் ரொம்ப நம்புகிறாருன்றதை நீங்கள் மறந்துடவே கூடாது. ஸோ நீங்கள் தான் அந்த ஆபிரகாமனுடைய சன்னதி, நீங்கள் தான் அந்த ஜெபிக்கிறவங்க. நான் நம்புகிறேன், நம்ம நிற்கும்போது ஏன் அவங்களுக்காக நிற்கணும்னு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம நின்று தான் ஆகணும். ஏன்னா நம்ம கர்த்தர் சமூகத்திலே நிற்கிறவர்கள். ஹல்லேலூயா. நம்ம அழிந்து போகிற சோதோம் கொமோரா பட்டணத்தை போல அல்ல. நான் நம்புகிறேன், திறப்பிலே நின்ற ஜனங்களைப் போல, நினிவே பட்டணத்தை போல நம்முடைய பட்டணத்தையும் தேசத்தையும் காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவாராக. ஸோ எல்லாரும் இந்த கூட்டத்தினுடைய ஆரம்பத்தில் என்ன ஜெபிக்க போகிறோன்னா, உங்கள் இதய துடிப்பை எனக்கு வச்சிருங்க ஆண்டவரே, அந்த பாரத்தை எனக்கு வச்சிருங்க ஆண்டவரே, அந்த ஜெப ஆவியை எனக்கு வச்சிருங்க ஆண்டவரே. ஐ ஆம் ரெடி, நான் ரெடி. இது என்ன நம்புறீங்கன்னு எனக்கு தெரியுது. நான் நம்புகிறேன். ரொம்ப வித்தியாசமானவங்க நீங்களும் நானும் ரொம்ப வித்தியாசமானவங்க. இந்த மேன்மையை முதல்ல அடுத்தவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யார் புரிஞ்சுக்கணும்னா நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்னைக்கு இதை புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் ஜெபிக்கவே ஆரம்பிப்பீங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களால் அவ்வளோ எஃபோர்ட் எடுத்து ஜெபிக்க முடியாது. அப்போது நீங்கள் முக்கியமானவங்கன்றதை அடுத்தவங்க சொன்னால் தான் நமக்கு நிறைய பேரத்தில் நம்ம முக்கியமானவங்கன்னு தெரியுது. இல்லை, இன்றைக்கி ஆண்டவரே என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இல்லை நீங்கள் 50 பேர் இருக்கிறதுனால இந்த ரத்னபுரி இருக்குது, நீங்கள் 50 பேர் இருக்கிறதுனால தான் இந்த தமிழ்நாடு இருக்குது,
நீங்கள் 50 பேர் இருக்கிறதுனால தான் இந்த இந்தியாவை கர்த்தர் காப்பாற்றுறாரு, நீங்கள் 50 பேர் இருக்கிறதுனால தான் அந்த ஆக்சிடென்ட் வந்து தப்புவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்தினுடைய 30வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் அப்படின்னா ஆண்டவர் வந்து ஏக்க குரலோட இருக்கிறார். இந்த வசனம் அன்னைக்கு பொருந்துதோ இல்லையோ, இன்னைக்கு தான் ரொம்ப பொருந்துது பாருங்க. இன்னைக்கு வர்ஷிப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, பிரசங்கம் பண்றதுக்கு நிறைய பேர் எழும்புறாங்க, எல்லாத்துக்கும் எழும்புறாங்க. ஆனா எதுக்கு குறைஞ்சிருச்சு ஆளு சொல்லுங்க? ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஜெபம், அழுக, ஜனங்களுக்காக மன்றாடுகிறதெல்லாம் வந்து அதெல்லாம் கிண்டல் பண்ணப்பட்டு ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனால் நான் நம்புகிறேன், நம்முடைய கம்ஃபர்ட் திருச்சபையின் மூலமாய் கர்த்தர் நம்முடைய சர்ச்சில் மட்டும் இல்லை, இந்த தேசத்திலேயே ஒரு பெரிய டீமை கர்த்தர் உருவாக்க போகிறார். ஒரு ஜாமக்காரர்களை கர்த்தர் உருவாக்க போகிறார். இந்த கூட்டம் பெருக போகிறது. இதில் நிறைய பேர் ஜாயின் பண்ண போகிறாங்க. இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 1000 பேர் இதற்காக இந்த ஜாமக்காரன் ஜெபத்தில் இருக்கிறாங்கன்னா, இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள குறைஞ்சது இந்த ஜாமக்காரன் பிரேயரில் மட்டும் 5000 பேரை கர்த்தர் வந்து இணைக்கணும். கர்த்தர் இணைக்க போகிறாரு. அதன் நிமித்தமாய் நம்முடைய தேசத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் தர போகிறாரு. ஸோ நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் என்ன கேட்க போகிறோன்னா, ஆண்டவரே அந்த ஜெப வல்லமையை எனக்குள்ளே வச்சிருங்க ஆண்டவரே. எப்போவுமே ஆண்டவருக்கு வந்து எல்லாத்துக்கும் ஆளை வச்சாலும் தான் கூட இருக்கிறதற்காக கர்த்தர் கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஊழியம் செய்யறதுக்கு கொஞ்சம் பேரை வச்சிருப்பாரு, பணத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேரை வச்சிருப்பாரு, சர்ச்சு கட்டுறதுக்கு கொஞ்சம் பேர் வச்சிருப்பாரு. ஆனால் கொஞ்சம் பேருக்கு எந்த வேலையுமே வேற எதுவுமே கொடுக்காம, அவங்கள வேற எந்த பிக்சர்லையும் கொண்டு வராம அவரோடு கூட வச்சு அவருடைய இதயத்தினுடைய துடிப்பை அவங்களுக்கு வெளிப்படுத்துவார், இருதயத்தினுடைய வலி அவங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஸோ அந்த கூட்டம் தான் ஜெபிக்கிற கூட்டம்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து எல்லார மாதிரி கிடையாது. நம்ம வந்து எல்லார மாதிரி கிடையாது. நம்ம வந்து அவருடைய இருதயத்தினுடைய வேதனையை நம்ம மட்டும்தான் அறிஞ்சிக்க முடியும். ஆமேன். அதனால தான் வேதம் சொல்லுது, எல்லாருமே அந்தந்த ஜெபம் முடிச்சுட்டு கடந்து போனாலும் ஆபிரகாம் என்ன பண்ணினாராமா, திரும்பவும் அங்கே நின்றுட்டே இருந்தாராமா. ஆண்டவரே, எப்படி என் ஜனங்களுக்கு இரக்கத்தை நீ செய்யாம எப்படி நான் உங்களை விட்டுட்டு திரும்பி வர்றது? அதனால வேதம் சொல்லுகிற இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, எலியா தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, ஐயோ நான் மட்டும்தான் பக்தி வைராக்கியமா இருக்கிறேன், நான் மட்டும்தான் ஜெபம் பண்றேன், நான் வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ அப்படி சொல்லாத, நீ வந்து பிக்சர்ல இருக்கிற, நீ வந்து முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி தீர்க்கதரிசியா இருக்கிற, ஆனா வெளியே யாருக்குமே தெரியாம ஒரு கூட்டம் இருக்குது, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு கூட்டம் இந்த தேசத்துல இருக்குது. ஆனா அவங்கள மட்டும் ஆண்டவர் உயிரோட காப்பாற்றுவார். தேசமே அழிவுக்கு வந்தாலும் வேதம் சொல்லுகிறது, பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய நெற்றியிலே அடையாளம் போடு. அப்போ இன்னைக்கு எல்லாரும் பாரத்தோட ஜெபிக்க போறோம். எதுக்கு ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே அந்த வலியை சுமக்கிறதுக்கு நான் ஆயத்தம், அந்த உணர்வு எனக்குள்ள வரட்டும், அந்த ஃபீல் எனக்குள்ள வரட்டும். நான் இதுக்காகவே நான் ஜெப மனுஷனாய் மாறி ஜெப மனுஷனாய் மடிவதற்கு நான் விருப்பப்படுறேன். ஆமென். நம்முடைய தேசத்தில் வந்து ப்ரேயர் ஹார்ட் அப்படின்ற ஒரு பேரை வைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அவருடைய பேர் வேற, ஆனால் என்னன்னா அவர் ஒரு பெரிய ஜெப வீரனாக இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஜெப இருதயம் அப்படின்றது மாதிரி அவருக்கு பேர் வச்சுட்டாங்க. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மலை மேலே ஒரு தனியாக ஒரு ரூம் கட்டியிருக்கிறாரு. அந்த ரூமுக்குள்ளே போய் பல நாட்கள் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு திரும்பி வருவாராமா. அப்படி ஒரு மனுஷன். அப்போ ஒரு நாள் வந்து அவர் ஜெபத்திற்காக கிளம்பி கொண்டிருக்கும் போது அவருடைய வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து உட்காந்து ஒரு ஊழியரை குறித்து ரொம்ப வந்து இந்த மாதிரி அந்த ஊழியக்காரர் விழுந்துட்டாரு, பாவம் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி அவர் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசினாராமா. சரி, பேசி முடித்தோடனே இவர் வந்து ஜெபிக்கிறதுக்காக போனார். போய் ஜெபத்தில் உட்கார்ந்தா, எப்போவுமே ஜெபத்தில் போய் முழங்கால் படிட்டா அடுத்த நிமிஷத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அப்படியே உணர்வாராமா. ஜெபமே பண்ண முடியலையாம்மா அவரால். அப்போ ஆண்டவரே, ஏன் இப்படி இருக்குது, நீங்கள் என்ன விட்டு போயிட்டீங்களா, நான் என்ன தப்பு பண்ணேன்,
உடனே ஆண்டவர் சொன்னாராமா, நீ அந்த ஊழியக்காரனை குறித்து கேட்கப்பட்டிருக்கிற குறைய மனசில் வச்சுட்டு இப்போ வந்திருக்கிற, நான் எப்படி நான் ஜெபத்தை கேட்க முடியும்? உடனே இவர் மன்னிப்பு கேட்டு அந்த மனுஷனுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாராமா. உடனே இவருக்குள்ள என்ன வருதாமா, அந்த இளம் ஊழியக்காரர் அவருடைய தியாகம், அவருடைய ஊழியம், இதெல்லாம் ஒன்னொன்னா ஆண்டவர் ஞாபகப்படுத்தினாராமா. உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் பெருமூச்சு விட்டு அழுது, ஆண்டவரே அந்த ஊழியக்காரனை கைவிட்டுறாதீங்க. ஒரு நாள் இப்படி வைராக்கியமா இருந்தார்ல, ஒரு நாள் இப்படி பிரசங்கம் பண்ணார்ல, ஒரு நாள் குடும்பத்தையே எதிர்த்து வந்தார்ல, அப்படி ஒன்னொன்னா சொல்லி சொல்லி அந்த ஊழியக்காரனுடைய நன்மையை சொல்லி சொல்லி இறங்குங்கப்பா, அவனுக்கு இறங்குங்கப்பா ஒரு விசை அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தாராமா. பல வருடங்கள் தாண்டி இவங்க 2 பேரும் ஒரே மேடையில் பிரசங்கம் பண்ணுகிறவர்களாய் மாறினார்களாம். நோட்டீஸை பார்த்தா மேலே இவருடைய பேர், கீழே அந்த இளம் ஊழியக்காரருடைய பேர். 2 பேரும் ஒரு ஸ்டேஜில் சந்திக்கிறாங்க. அப்போ அந்த இளம் ஊழியக்காரர் இவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து அவர் பிரசங்கம் பண்ணணும். இவர் பிரசங்கம் பண்ணி முடிக்கும்போது 2 பேரும் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்களாமா. சந்தித்த உடனே அவரை கட்டி பிடிச்சி இந்த வயதான ஊழியக்காரர் சொன்னாராம்மா, எப்பா குறிப்பிட்ட அந்த நாளை சொல்லி, இந்த நாளில் உன்னை குறித்து ஒருத்தர் என்கிட்ட தப்பாக பேசினாங்க, நான் அந்த இருதயத்தோட ஆண்டவருடைய சமூகத்தில் போனேன், ஆனால் ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு குறையும் சொல்கிறதுக்கு விடலை, உன்னை குறித்து நன்மையே சொல்லி என்னை துதிக்க வச்சாரு அப்படின்னு சொல்ல சொல்ல அந்த இளம் ஊழியக்காரர் அபிஷேகத்தில் நிறைஞ்சு அழுது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் ஓடி போய் அவருடைய டைரியை எடுத்துட்டு திருப்பி காமிச்சு, எந்த டேட்டில் நீங்கள் என்னுடைய நன்மையை சொல்லி நீங்கள் எனக்காக அழுது ஜெபிச்சிங்களோ அதே டேட்டில் என்னுடைய தவறை நான் உணர்ந்து அழுது கெஞ்சி ஒப்பு கொடுத்து பல மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுறேன்றதை டைரியில் எழுதி வச்சிருக்கிறேன் பாருங்கன்னு காமிச்சா 2 பேரும் ஜெபம் பண்ணது ஒரே நேரமாக இருந்துச்சா. ஒரே நேரம், ஒரே நாள், ஒரே சமயத்தில். அப்படியே அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படி கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க. அப்போது இது யாருக்கு கர்த்தர் இந்த வெளிப்பாடுகள்லாம் தருவாங்கன்னா, அந்த ஜெபிக்கிறதற்கு வாஞ்சை உள்ள இருதயம் உள்ளவர்களுக்கு தான் தருவார். நம்ம எல்லாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும், சாகிற வரைக்கும் என்னை ஜெபிக்கிறவனாய் வைத்து என்னை நான் சாகணும் ஆண்டவரே. என்னுடைய அடக்க ஆராதனையில் உங்கள் வருகை தாமதிச்சுன்னா இவங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இவன் ஒரு ஜெபம் மனுஷி, இவன் ஒரு ஜெபம் மனுஷன், இவர் ஜெபிக்கிறவர், இவர் வேற எந்த பேரும் நான் வாங்கலைன்னா கூட பரவாயில்ல, ஜெப மனுஷன் ஜெப மனுஷன்ற பேரை நான் வாங்குறதற்கு உங்க ஆவியை என் மேல வைங்க ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தை என் மேல வைங்க ஆண்டவரே, உங்க இருதயத்தினுடைய வலியை சுமக்கிறதுக்கு நான் ஆயத்தமா வந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஜெபிக்க போறோம்? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்தில் கேளுங்க. அந்த ஜெப மகிமை எனக்கு தேவை, அந்த ஜெப மகிமை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அதை நீங்கள் தேடுறீங்கல்ல, நீ ஒரு மனுஷனை விசேஷப்படுத்த நினைக்கிறீங்கல்ல, உங்கள் பாரத்தை சுமக்கிறதுக்கு ஒருத்தங்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கல்ல, அது நானாக இருக்கட்டும், அது நானா இருக்கட்டும் ஆண்டவரே. என்ன நம்புங்க ஆண்டவரே, என்னை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. ராத்திரி எந்த நேரமா இருந்தாலும் என்னை தட்டி எழுப்பி ஜெபிக்க வைக்கிறதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். இந்த தேசத்திற்காக அழுகிற ஒரு அபிஷேகத்தை என் மேல வைங்க ஆண்டவரே. இந்த உலகத்திற்காய் திறப்புல நிற்கிற ஒரு மகிமையை என் மேல வைங்க ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க, முழு பலத்தோட கூட எல்லாரும் கேளுங்க. அப்பா அப்பா, அழிந்து போகிற ஆத்துமாக்களை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு கண்ணீர் வரணும், எனக்குள்ள ஒரு ஜெபம் வரணும் ஆண்டவரே, எனக்குள்ள ஆண்டவரே ஜெபிக்கணுன்ற ஒரு ஆர்வம் வரணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த ஜாமக்காரன் ஜெபத்தில் ஆண்டவரே எனக்கு அந்த மகிமை கிடைக்கட்டும் ஆண்டவரே, எனக்கு அந்த மகிமை கிடைக்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய இருதயத்தினுடைய வலிய ஆண்டவரே புரிந்து கொள்வதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன், நான் ரெடியா இருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் குடும்பத்திற்காக நான் திறப்பில் நிற்கிறதற்கு என்ன அபிஷேகிங்க ஆண்டவரே. நான் இழந்து போன அந்த ஜெபத்தை எனக்கு தாங்க, இதற்கு முன்னாடி இருந்த அந்த ஜெபத்தை எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. ஊழியக்காரர் சொன்னது போல ஆண்டவரே, நான் ஜெப மனுஷனாகவே மாறி ஜெப மனுஷனாகவே மடிய நான் விரும்புகிறேன். நான் ஜெப மனுஷியாய் மாறி ஜெப மனுஷியாவே மடிகிறதுக்கு நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ஒரு எரேமியாவை போல என்ன செலக்ட் பண்ணிருங்க, ஒரு ஏசாயாவை போல என்ன செலக்ட் பண்ணிருங்க. எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. எனக்கு சொப்பனத்தின் மூலமாய், தரிசனத்தின் மூலமாய் என்னை ஜெபிக்க வைக்கிறதற்கு என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அந்த ஜனங்களை பார்க்கும்போது ஆண்டவரே ஒரு பரிதாபம் எனக்குள்ள வரணும். அந்த ஜனங்களை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு கண்ணீர் வரணும். அந்த ஜனங்களுக்காக அழுகிற ஒரு பாக்கியத்தை எனக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இரவில் நான் எழும்பணும் ஆண்டவரே, ஜாமக்காரனை போல நான் நிக்கணும். நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கழுதை கூட தன் எஜமானனை அறியும், இந்த தேசத்தின் ஜனங்கள் உம்மை மறந்தார்களே. கழுதை கூட தன் எஜமானனை அறியும், இந்த தேசத்தின் ஜனங்கள் உம்மை மறந்தார்களே. ஐயோ அழியும் என் ஜனங்களுக்கா நான் திறப்பிலே நீர்க்கணுமே. ஐயோ அழியும் என் ஜனங்களுக்கா நான் திறப்பிலே நீர்க்கணுமே. சொல்லு, என் தலையெல்லாம், என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். நான் அழுது ஜெபித்திட, கண்ணீரோடு ஜெபித்திட, நான் அழுது ஜெபித்திட, கண்ணீரோடு ஜெபித்திட, நான் அழுது ஜெபித்திட, கண்ணீரோடு ஜெபித்திட, நான் அழுது ஜெபித்திட. கைகளை எல்லாரும் உயர்த்தி, என் தலையெல்லாம், என் கண்கள் எல்லாம், என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீரா. சொல்லுவோம், நான் அழுது ஜெபித்திட. ஏசப்பா, அந்த ஜெப ஆவி, அந்த ஜெப ஆவி எங்கள் மேல் ஊற்றப்படட்டும். இந்த ஜாமக்காரன் ஜெபத்தில் எத்தனை பிள்ளைகள் கலந்து கொள்ளுகிறார்களோ அத்தனை பிள்ளைகள் மேல் இப்ப ஒரு ஜெப மகிமை, ஜெப மகிமை. ரப்தலர லிப்கபாரலரம் அக்கினி, அக்கினி, அந்த ஜெப அக்கினி, அந்த ஜெப அக்கினி ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், எங்கள் மேல் ஊற்றப்படட்டும். இயேசுவே, உம்முடைய இருதய பாரத்தை சுமக்கிறதற்கு நாங்க ஆயத்தம், நாங்க ஆயத்தம். ஏசப்பா, இயேசுவே, இதோ அடியே நான் இருக்கின்றேன், ஜபாவியை ஊற்றிடுமே. இதோ அடியே நான், ஜபாவியை ஊற்றிடுமே. சொல்லிட்டே இருங்க பார்க்கலாம். ஜெபிக்கிறவங்க ஜெபம் பண்ணிட்டே, கேட்கிறவங்க கேட்டுட்டே, நான் இருக்கிற ஆண்டவரே. ஓ ஹalleluya. ஜபாவி ஊற்றிடுமே. இதோ அடியே, இதோ அடியே நான் இருக்கின்றேன், ஜபாவியை ஊற்றிடுமே. என் தலையெல்லாம் தண்ணீராகும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். என் எல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். நான் அழுது ஜெபித்திட, ஏசப்பா
ஜெபிக்கிறவங்களை எழுப்புங்க ஆண்டவரே. இந்த சத்தத்தை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும், எந்த ஊர்ல கேட்டுக்கொண்டிருந்தாலும், இந்த சத்தம் அவங்க காதுல கேட்க கேட்க அந்த ஜெப மகிமை அவங்க மேல. ராஜா, எஸ், நான் உணர்றேன் கர்த்தருடைய ஒரு பெரிய ஃபீலை நான் உணர்றேன். கர்த்தர் நிறைய பேர் மேல அந்த ஜெப அக்கினியை ஊற்றுறாரு. எஸ் எஸ், கர்த்தர் ஊற்றிட்டே இருக்கிறார். ஜீசஸ் 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 ஜீசஸ். கண்ணீரின் ஆவி ஊற்றப்படட்டும், கண்ணீரின் ஆவி ஊற்றப்படட்டும். நன்றி அப்பா. நான் அழுது ஜெபித்திட, கண்ணீரோடு ஜெபித்திட, நான் அழுது ஜெபித்திட, கண்ணீரோடு ஜெபித்திட, என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. நீங்க தேடுற எரேமியா இங்க இருக்காங்க, நீங்க தேடுற எரேமியா இங்க உண்டு. உங்க வலிய எங்கள்கிட்ட நீங்க பகிர்ந்துக்கிறதுக்கு நாங்க ரெடிப்பா. எங்க சபையோட பகிர்ந்துக்கிறதுக்கு நாங்க ஜெபிக்கிறதுக்கு ரெடிப்பா. இந்த பட்டணத்துல, இந்த தேசத்துல, எங்க கம்ஃபர்ட் சர்ச்ச இந்த தேசத்திற்காக திறப்புல நிக்கிறதற்கு, உங்க இருதயத்தினுடைய பாரத்தை சுமக்கிறதற்கு எங்களை நீங்க நம்பினா போதும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. இதோ அடியே நான் இருக்கின்றேன், ஜெபாவியை இதோ அடியே நான் ஏசப்பா, இதோ அடியே நான். சொல்லுங்க சொல்லுங்க, ஒவ்வொருத்தர் இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, நான் இருக்கிற ஆண்டவரே, நான் இருக்கிற ஆண்டவரே, இருக்கிறப்பா. என் பிள்ளைய குறிச்சு ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஜெப பாரத்தை கொடுங்க. என் குடும்பத்தை குறிச்சு ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஜெப பாரத்தை கொடுங்க. என் தெருவை குறிச்சு ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஜெப பாரத்தை கொடுங்க. சபையை குறிச்சு ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஜெப பாரத்தை கொடுங்க. அழிஞ்சு போகிற ஜனங்களை குறிச்சு ஜெபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஜெப பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க. ஆமென். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. ஆமென். நம்மளை கர்த்தர் எல்லாரையும் கண்டிப்பாக கர்த்தர் ஜெபிக்க வைக்க போறார். பாருங்க, நம்முடைய தேசத்தில் இந்தியாவில் சமீப காலமாக யாகம் வளர்க்கிறவர்கள், அந்த விக்கிரகத்தை சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களெல்லாம் செய்கிறவங்களுக்கு சம்பளம், தங்குற இடம், சாப்பாடு, அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் செய்கிறதற்கு சில நபர்கள், இன்னும் அந்த கவர்மெண்ட்டில் கூட அவங்கள பாதுகாக்கிறதற்கென்று சட்டம் வந்துருச்சு. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், புரோகிதர்கள் இப்படிப்பட்டவங்க எல்லாம் அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம், அவங்க தான் நம்மளை பாதுகாக்கிறாங்க, அவங்க வளர்த்துக்கிற யாகங்கள் தான் நம்மளை பாதுகாக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய தேசத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் உண்மையாக இந்த தேசம் காப்பாற்றப்படுகிறது யாகம் வளர்க்கிறவங்களால் அல்ல, அவர்களால் அல்ல. உண்மையாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யாருனால காப்பாற்றப்படுகிறது அப்படின்னா ஜெபிக்கிறவர்களால,
ஜெபிக்கிறவர்களால் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜாமக்காரன் ஜெபத்தில் முதல் ஜெப குறிப்புக்காக என்ன ஜெபிக்க போகிறோன்னா, ஆண்டவரே முதல்ல எனக்குள்ள அந்த பாரத்தை நீங்கள் வச்சிருங்க. கண்டிப்பாக எனக்கு என்ன வரணும் அப்படின்னா அழுக வரணும். ஆண்டவர் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இந்த கோயம்புத்தூர் பட்டணத்திற்கு ஏன் என்ன கொண்டு வந்தீங்க? சம்பந்தமே இல்லை. எனக்கும் கோயம்புத்தூர் பட்டணத்திற்கும் ரிலேட்டிவ் இல்லை, சொந்தக்காரங்க யாரும் கிடையாது, தெரிஞ்ச ஊரும் கிடையாது. நான் அப்படி இந்த ஊரில் ஊழியம் செய்யணும் அப்படின்னு நினைக்கவும் இல்லை. பைபிள் காலேஜ் முடித்த உடனே ஏதாவது ஒரு ஊரில் அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணி போடுவாங்க. அதுவும் கோயம்புத்தூரில் சர்ச்சு ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு, சர்ச் ஆஃப் காட் சர்ச்சு, அதனால் போடவே மாட்டாங்க. ஆனால் புளியகுளத்திலிருந்து இங்கே சங்கனூர் வரைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது இங்கே சங்கனூரில் ஒரு ப்ரேயர் செல் ஊழியம் கொடுத்தாங்க. அந்த ப்ரேயர் செல் ஊழியத்துக்காக பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணும்போது அழுகையாக வரும். எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. அதான் அந்த பஸ்ஸில் ஏறி உட்காருவேன், திரும்பி பார்த்தா கை ஃபுல்லாக தீச்சட்டி வச்சுட்டு நிற்பாங்க. அந்த ஜனங்களை பார்த்தா அழுக வரும். புளியகுளத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டான அந்த இடத்துல கூட்டமாக ஜனங்கள் நிற்கிறது பார்த்தா அழுக வரும். அங்கேருந்து வாரம் அழுதுகிட்டே வருவேன். அப்போ ஒரு நாள் தான் ஆண்டவர் பதில் கொடுத்தாரு. உன்னை நான் கோயம்புத்தூரில் உன்னை நான் வைக்கணும் அப்படின்னு நினச்சது இன்னைக்கு இல்லைப்பா. 2005 வருஷம்தான் கோயம்புத்தூரில் ஊழியம் ஆரம்பித்தோம். 2005 வருஷம் கிடையாது. நான் எப்போ உன்னை தெரிஞ்சிட்டேன், நான் 2000 உன்னை தெரிஞ்சிட்டேன். ஏன் அப்படின்னா, இந்த பட்டணத்திற்காக நீ அழும்போதே இந்த பட்டணத்தில் உன்னை பயன்படுத்தணும், ஒரு ஊழியம் தரணும், உன்னை நம்பி ஜனங்களை தரணுன்றத கர்த்தர் அன்னைக்கே கர்த்தர் நியமிச்சிட்டார். ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த இந்த பட்டணத்தில் ஊழியக்காரனாவே கர்த்தர் மாற்றிட்டார். அப்போ நான் நம்புகிறேன், ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் ரொம்ப கனப்படுத்துகிறார், ரொம்ப கனப்படுத்துகிறார். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஜெபிக்க போகிறோன்னா, ஆண்டவரே இனி இந்த நாட்களில் எங்கள் திருச்சபையிலையும் இந்த சத்தத்தை ஆன்லைனில் கேட்டு இருக்காங்க பாருங்கள், நம்ம கண்ணுக்கு முன்னாடி வாலிபர்கள் ஜெபிக்கிறத நம்ம பார்க்கணும், கன்னிகைகள் ஜெபிக்கிறத நம்ம பார்க்கணும், சின்ன பிள்ளைங்க ஜெபிக்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு ஜெப ஆவிய நம்ம மேலே மட்டும் இல்லை, கர்த்தர் அடுத்த ஜெனரேஷன் மேலே தேசத்திற்காக திறப்பில் நிற்கிற ஜெப ஆவியை ஊற்றப்படும். ஸோ வெறும் அவனுக்காக மட்டும் அப்படி ஜெபிக்கிறது இல்லை, அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவரே இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சாகக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணணும். நம்ம சாகிறதுக்கு முன்னாடி நம்ம எதை பார்க்குறோமோ இல்லையோ, சபையினுடைய வளர்ச்சியை நம்ம பார்த்துடலாம், கூட்டத்தை நம்ம பார்த்துடலாம், அதெல்லாம் வந்துடும். ஆனால் எதை பார்க்கணும் தெரியுமா? உண்மையாக இந்த ஊழியம் கர்த்தருக்கு பிரியமாய் எழுப்புதலின் காலத்துக்கு நேராக போகணும் அப்படின்னா நம்ம கண்ணு யாரை பார்த்துட்டு சாகணும் அப்படின்னா ஜெபிக்கிறவங்களை பார்த்துட்டு நம்ம கண்ணை மூடணும். நம்ம வீட்டில் முதல்ல நடக்கணும். நம்முடைய பிள்ளைகள் அப்படி ஜெபிக்கிறவங்களா மாறணும். உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது தேசத்திற்காக ஜெபிக்கணும் அப்படின்றத உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஜனங்களுக்காக அழணும் அப்படின்றத பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. சில பிள்ளைங்க கடினமாக இருக்கலாம், நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அப்படி செய்வார்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஜாமக்காரன் ஜெபத்தில் ஃபஸ்ட்டு ஜெபிக்க போகிற ஜெபம், ஆண்டவரே இந்த தேசத்திற்காக திறப்பில் நின்று அழுது ஜெபிக்கிற இளைஞர்களை எழுப்பும், வாலிபர்களை எழுப்பும், தாய்மார்களை எழுப்பும், சகோதரர்களை எழுப்பும். நான் அந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை என் கண்ணு பார்க்கணும். நான் திருப்தியாக இந்த தேசத்தை விட்டு உங்கள் ராஜ்யத்திற்கு கடந்து வரணும். அவ்வளோதான். ஜெபிக்கிறவங்க எழும்பிட்டாங்க. ஜெபிக்கிற ஊழியக்காரில் கர்த்தர் எழுப்புதலை என் கண்களை பார்க்கணும். தேசத்திற்காக அழுது ஜெபிக்கிற ஊழியக்காரர்கள் எழும்புறத என் கண்கள் பார்க்கணும். எங்கள் சர்ச்சிலையும் அப்படி எழும்பணும், எங்கள் பாசுக்குள்ளையும் அப்படி தரணும். எல்லாருக்குள்ளையும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆமென். உங்கள் மூத்த பிள்ளையினுடைய பேரை சொல்லி, உங்கள் பையனுடைய பேரை சொல்லி, ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்லி ஜெபிங்க. அப்பா என் கண்ணு பார்க்கணும், என் பிள்ளை தேசத்திற்காக அழுறத பார்க்கணும்,
மனம் திரும்பாத ஜனங்களுக்காக அழுறத பார்க்கணும். இப்பொழுது பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் என்று சொன்னீரே ஏசப்பா, எங்க பிள்ளைங்க மேல உம்முடைய ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக ராஜா, ஊற்றப்படுவதாக ராஜா, ஊற்றப்படுவதாக ராஜா. ஏசப்பா, ஜெபிக்கிறவர்களை எழுப்பி தாரும். ஆண்டவரே, பிள்ளைங்கெல்லாம் ஒரே போனை பார்த்துட்டே இருக்கிறாங்களே ஆண்டவரே, வேதத்தை மறந்துட்டாங்களே, ஜெபத்தை மறந்துட்டாங்களே ஐயா. பாட்டுக்கு ஆள் இருக்கு, ஆராதனை டைம்ல நிறைய பேர் ஆள் வந்துடுறாங்க, ஆனா ஜெபிக்கிறதற்கு கர்த்தர் ஆட்களை எழுப்புங்கப்பா, எழுப்புங்க ஆண்டவரே. விசேஷமாய் வாலிபர்களை எழுப்புங்க ஆண்டவரே, சின்ன பிள்ளைகளை எழுப்புங்க ஆண்டவரே. என்னுடைய கண்ணு பார்க்கணும், என்னுடைய கண்ணு பார்க்கணும், அழுது ஜெபிக்கிற பிள்ளைகளை பார்க்கணும், தேசத்திற்காக கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ற பிள்ளைகளை பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஊற்றப்படுவதாக, உம்முடைய கரம் வைக்கப்படுவதாக. அந்த பிள்ளை இப்போ படிச்சுட்டு இருந்தாலும் அவங்க மேல உம்முடைய கரம் வைக்கப்படட்டும். நீங்க தட்டி எழுப்புங்க ஆண்டவரே, அப்படி ஜனங்களை எழுப்புங்க ஆண்டவரே. உங்க பாரத்தை சுமக்கிற ஆட்களை கர்த்தர் எழுப்பி தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த ஜெப வல்லமை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுவதற்காக இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற இடத்துல அந்த வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே இந்த ஆவியினால் இப்பொழுது நிரப்பப்படுவார்களாக. எங்கள் பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப ஜபம் ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப ஜபம். என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், என் நேரமும் நான். எல்லாரும் சத்தமா ஜெப ஆவி ஊற்றும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் சத்தமா சத்தமா பாடிட்டு பாடிட்டு ஜெப ஆவி. ஐயா ஜெபிக்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகணும், கண்கள் எல்லாம் குளமாக. முழங்கால்கள் முழங்கால்கள் மடங்கணுமே. சொல்லும் கண்கள் எல்லாம் குளமாகணும், கண்கள் எல்லாம் குளமாகணும். ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக கரங்களை தட்டி கத்தர, கரங்களை தட்டி கத்தர. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேசம் ஜெபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்குது. பாருங்க, நம்முடைய சிஎம் அவர்கள் கடந்த நாட்களில் ஒரு அந்த கோயில் திறப்பு விழாவை நம்ம எல்லாருமே பார்த்தோம். பொதுவாக அரசியல் தலைவர்கள் எல்லாத்துக்கும் போவாங்க, எல்லாரையும். அப்படின்னா நம்முடைய இந்தியா அப்படின்றது மத சார்பற்ற ஒரு நாடு. அப்படின்னா யார் வேணாலும் இங்கே இந்துக்கள் இருக்கலாம், இங்கே முஸ்லீம் இருக்கலாம், இங்கே கிறிஸ்தவங்கள் இருக்கலாம்.
அந்த அரசாட்சியிலே இருக்கிறவர்கள் குறிப்பிட்ட ஒரு மதத்திற்கு சொந்தக்காரர்கள் அல்ல. எல்லாருமே ஒரே மாதிரி தான் அவங்க நேசிப்பாங்க. எல்லாருமே நீங்க அந்த மாதிரி சம உரிமை. ஆனால் உண்மையிலே என்ன அப்படின்னா, சமீப காலமாய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இல்லை அப்படி இருக்க முடியாது. நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மதம் இருக்கிறது மாதிரி இந்தியாவுக்கும் என்ன பண்ணணும், அப்படி கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுகிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஜெப குறிப்பு, இந்த ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். நான் நம்புகிறேன். இப்போ கடந்த நாட்களில் நம்ம நிறைய செய்தித்தாள்களை வாசித்தோம். சில இடங்களில் ஜனங்கள் கடவுளை தேடி போகிற இடங்களில் இடமே அவங்களுக்கு இல்லை, நீங்கள் போயிருங்க, இங்கே வர முடியாது அப்படின்னு, நீங்கள் வேற எங்கேயாவது போய் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு வெளியே அனுப்பி துரத்தி விட்டது மாதிரி, போங்க 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 அப்படின்னு துரத்தி விட்ட சம்பவத்தை எல்லாம் நம்ம நிறைய பேர் செய்தித்தாள்கள் எல்லாம் வாசித்தோம், நியூஸில் வாசித்தோம். ஆனால் எழுப்புதல் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா அது அப்படியே எப்படி திரும்பும் அப்படின்னா இந்த பக்கமாக திரும்பும். அப்போ நான் நம்புறேன், அப்படி ஒன்றை என் கண்ணில் பார்க்கணும். நம்பர் 1, முதலாவதாக நம்ம என் கண்ணில் என்னத்தை பார்த்துட்டு சாகணும் அப்படின்னு சொன்னால், நம்ம மரணம் அடைகிறதுக்குள்ள ஜெபிக்கிறவங்களை பார்த்துட்டு செத்துறணும். ஒரு வாலிப பிள்ளை கத்தி கதறி ஜெபிக்கிறத நான் பார்க்கணும். பர்சனலாக இல்லை, தேசத்திற்காக ஜெபிக்கிறவங்களை என் கண்ணில் பார்க்கணும். இப்போ ஒரு ஆவி ஊற்றப்படணும். என்ன ஆவி அப்படின்னா, ஆண்டவரே நான் சாகிறதுக்குள்ள ஜெபிக்கிறவங்கள நான் பார்க்கணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கான்செப்டோட தான் ஒரு சர்ச்சுக்குள்ள போகணும். ஒரு யூத் மீட்டிங் நீங்க திடீர்னு போனீங்கன்னா உடனே உங்களுக்கு இந்த எண்ணம் வந்துடணும். அங்க இருக்கிறவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இங்க இருக்கிற வாலிபன் மேல, வாலிப தங்கச்சி மேல அந்த ஜெப ஆவியை ஊற்றணும். அவன் தேசத்திற்காக கதறணும், தேசத்திற்காக அழணும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணணும். ஒரு ஊழியக்காரங்க கூட்டத்துக்கு நீங்க போனீங்கன்னா உடனே இந்த ஜெபம் உங்களுக்கு வந்துடணும். ஒரு ஊழியக்காரனை பார்த்தா, மற்றவங்களை பார்த்தா, சாகிறதுக்குள்ள நம்ம நிறைய பேருடைய கண்ணு எதை பார்க்கணும்னா ஜெபிக்கிறவங்கள பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்பர் 2, ரெண்டாவது ஜெபிக்க போறோம். என்னன்னா, நான் மரணம் அடைகிறதுக்குள்ள ஹவுஸ்ஃபுல் அப்படின்னா இந்த சர்வீஸுக்கு உள்ள இடம் இல்லை, தயவு செய்து வெயிட் பண்ணுங்க, அடுத்த சர்வீஸுக்கு இங்க உள்ள இருக்கிறது மாதிரியே ஒரு பெரிய கூட்டம் வெளியில நிக்கணும். ஆமேன். எங்கிருந்தோ வந்துடுறாங்க. இத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, இத்தனை ஆயிரம் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போன உடனே பிரசங்கம் பண்ண நின்ன பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது ஒரே பிரசங்கத்தில் எத்தனையாமா, 3000 5000. அந்த மாதிரி ஒரு எழுப்புதலை கர்த்தர் என் கண்ணில் பார்க்க வைக்கணும். நம்ம கண்ணில் பார்க்கணும். என் கண்ணில் பார்த்துட்டு தான் நான் உங்க ராஜ்யத்திற்கு கடந்து வரணும். ஆண்டவர் நடக்குமான்னா நிச்சயமா நடக்கும். ஹல்லேலூயா. அப்படியே கால் நடையாய் எவ்வளோ வலியோட கடந்த நாட்கள் டிராவல் பண்ணும்போது பார்க்குறேன், ஒரு அம்மா, வயசான ஒரு அம்மா, நடக்கவே முடியல. துணி பனியன் இருக்கு பாருங்களேன், அந்த பனியனை கணவனார் கழட்டி, சட்டையை கழட்டி பனியனை எடுத்து அதை கிழிச்சு, அந்த அம்மா செருப்பு போடாமல் ரொம்ப மைல் தூரம் கடவுள் பக்தினால நடந்து வந்ததுனால அப்படியே அந்த தார் ரோட்டில் நடந்து அந்த கால் வெந்துருச்சு. அந்த அம்மாவுக்கு அந்த ரணமா இருக்குது கால். சட்டையை கழட்டி உள்ளே இருக்கிற பனியனை கிழிச்சு அந்த அம்மாவுடைய காலை கட்டுறாரு அவர். அப்படியே பார்த்து என்னால் வருத்தம் தாங்கவே முடியல. பாருங்க, இவங்களுக்கு பேரு தான் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்க. கடவுளை தேடி கால்நடையாய் நடந்து, இங்கே இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் நம்ம ஒரு நாளில் அப்படி நடந்தவங்க தான். ஒரு உண்மை உள்ள தேவனை அறியாமல் நம்ம எப்படி இருந்திருப்போம். ஆனால் நான் மரிக்கிறதுக்கு முன்னாடி, நான் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு எழுப்புதலை இயேசுவே அப்பா, நியூஸ்ல கேட்கிற அந்த செய்தி ஒரு சபையில நடந்துச்சுன்னு நான் கேட்க மாட்டேனா?
ஐயா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத என் ஜனங்களை ரட்சிக்க மாட்டீரோ? தேவனே, இயேசுவே, எழுப்புதலை என் கண்ணு பார்க்கணும். சபைகள் நிரம்பி வழிகிறதை என் கண்கள் பார்க்கணும். 5000 10,000 பேர் ஒரே நாளில் ரட்சிக்கப்படுறத, ஒரே நாளில் ஞான ஸ்நானம் எடுக்கிறத என் கண்ணு காணணும் ஆண்டவரே. சத்தமா சத்தமா ஜெபிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் குடியிருக்கிற பட்டணத்தில் பார்க்கணும், நான் குடியிருக்கிற தேசத்தில் பார்க்கணும். உம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாய் பயன்படுத்துகிற கர்த்தாவே, அப்பா அப்பா, இப்போ 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 என் தேசத்திற்காக மனம் இறங்குங்கப்பா. உம்முடைய கோபத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்காக நான் திறப்பில் நிற்கிறேன். அந்த ஜனங்களெல்லாம் கோடி மக்கள் உம்மை தேடி வரட்டும் அப்பா. எழுப்புதல என் கண்ணு காணணும் ஆண்டவரே. சபைகள் நிரம்பி வழிகிறதை என் கண்கள் காணணும் ஆண்டவரே. ஒரு குருசேடி நடத்தினா ரட்சிக்கப்படுறதை என் கண்கள் காணணும் ஆண்டவரே. ஆயிரக்கணக்கான பேர் லைனா ஞான ஸ்நானம் எடுக்கிறதை என் கண்ணு பார்க்கணும் ஆண்டவரே. சபைகள் நிரம்பி வழிகிறதை என் கண்ணு பார்க்கணும் ஆண்டவரே. அந்த எழுப்புதலை என் கண்ணு பார்க்கணும். என் குடும்பத்தினுடைய எழுப்புதலை என் கண்ணு பார்க்கணும். என் தெருவினுடைய எழுப்புதலை என் கண்ணு பார்க்கணும். என் பட்டணத்தினுடைய எழுப்புதலை என் கண்ணு பார்க்கணும். என் தேசத்தினுடைய எழுப்புதலை என் கண்கள் காணணும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ராண்டவரே, ஸ்தோத்ராண்டவரே. எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். தேவா, கதறுகிறே என் தேசத்தின் மேல் மனம் இறங்கும். தேவா, கதறுகிறே என் தேசத்தின் மேல் மனம் இறங்கும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். பாடுங்க எல்லாரும். எழுப்புதல் என் கோவையிலே என் கண்கள் காண. திரும்ப திரும்ப எழுப்புதல், எழுப்புதல் என் கோவையிலே என் கண்கள் காண வேண்டும். தேவா, கதறுகிறே இயேசுவே. ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணிட்டே அப்பா. ஓ, சபைகளெல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழணுமே. இயேசுப்பா, இது ஒரு ஜெப பாடல். ஜெபமா பாடி. ஓ தேவா, இயேசுவே, சொல்லுங்க தேவா. என் தேசத்தின் மேல் மனம் இறங்கும். தேவா தேவா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கோடி மக்கள், ஸ்தோத்திரம். கோடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும்.
சிலுவையை தேடி ஓடி வந்து அப்பா சுகம் அப்பா திரும்ப திரும்ப கோடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து நிறைய பேருடைய கண்களில் படுகிற கண்ணீரை பார்க்கிற கர்த்தர் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும் தேவா. சொல்லுங்க 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 சொல்லுங்க. நன்றி அப்பா 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 நன்றி அப்பா. ஓ தெரு தெருவா சொல்லணுமே முழங்கணுமே முழங்கணுமே தெரு தெருவா என் இயேசுவின் நாமம் முழங்கணுமே முழங்கணுமே தேவா. சொல்லுங்க சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவா. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. மனம் இறங்கும் என் கண்கள் என் கண்கள் எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காணவே. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை தட்டி. சோ ஜாமக்காரராய் இருக்கிற நீங்களும் நானும் சீக்கிரத்தில் ஒரு காட்சியை பார்க்க போறோம். ஹல்லேலூயா. கோடிக்கணக்கான மக்கள் சிலுவையை தேடி ஓடி வர்றத அப்படியே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிற கர்த்தர் அப்படியே அந்த பக்கம் அப்படியே ஓடுறவங்களை இந்த பக்கமா கர்த்தர் திசை திருப்புவாராக. நம்ம குடியிருக்கிற இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் இருந்து இனி தெரு தெருவா இங்கிருந்து பல கிலோமீட்டர் நடந்தும் பிரயாணம் பண்ணியும் கடவுள் எங்க இருக்காருன்னு தேடி ஓடுற ஒவ்வொருத்தரும் கடவுள் வேற எங்கேயும் இல்லப்பா, இங்க ஒரு சர்ச் இருக்குது, இங்க ஒரு ஆலயம் இருக்குது, அங்க போனா கடவுளை நம்ம பார்க்க முடியும், அங்க ஆண்டவர் நம்மோட பேசுவாரு. அப்படி தேடி வர்ற ஒரு காலத்தை ஜாமக்காரலாய நம்ம பார்க்கணும். இந்த ஜெபம் முடிச்சு உங்களுடைய இருதயம் எப்படி போகணும்னா, நம்பர் 1 முதலாவதாக ஜெபிக்கிறவனை பார்க்கறதுக்கு முன்னாடி என் கண்ணை மூடிடக்கூடாது ஆண்டவரே. நம்பர் 2 எழுப்புதலை பார்க்கறதுக்கு முன்னாடி என் கண்ணை மூடிடக்கூடாது ஆண்டவரே. என் நாட்களில் ஒரு எழுப்புதலையாவது நான் என்ன பண்ணணும்னா நான் பாத்துறணும். ஒரு விஷயம் கூட பாட போறோம். கோடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். கோடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். பாடுவோம். கோடி மக்கள் சிலுவையை தேடி திரும்ப திரும்ப ஜெபமாய் வந்து சுகம் பெறணும். சொல்லுவோம். கோடி மக்கள் சிலுவையை தேடி ஏசவா சுகம் பெறணும். தேவா கதறுகிறே அப்பா தேசத்தின் மேல் மனம் இறங்கு. சொல்லு தேவா. இயேசுயா கதறுகிறே இயேசுவே மனம் இறங்கு. திரும்ப திரும்ப தேவா நன்றி ஆண்டவரே. மனம் தெரு தெருவாய் தெரு தெருவா என் இயேசுவின் நாமம் முழங்கணுமே முழங்கணுமே தெரு தெருவா
கைய மேல தூக்கி தேவா ஏசப்பா 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 தேவா அக்கினி 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 நீங்க உங்க ஜெபமே பாடலே ஒரு ஜெபமா போகுது. பாடலே ஒரு ஜெபமா பாரு. என் கண்கள் காணணும், எழுப்புதலை என் கண்ணு பார்க்கணும், சபை வளர்கிறத என் கண்ணு பார்க்கணும், தெரு தெருவா இயேசுவை ஏற்றுக்கொள்றதை பார்க்கணும், கோடி மக்கள் சிலுவையை தேடுறதை என் கண்ணு பார்க்கணும். மனம் இறங்கும். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் மூன்றாவதாக இந்த ஜாமக்காரன் ஜெபத்திலே இருக்கிற நம்ம மூணாவது ஒன்றை பார்த்துட்டு தான் கண்ணை மூடணும். என்ன அப்படின்னா, ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்த அற்புதத்தை ஒன்னையாவது நம்முடைய கண்ணில் பார்க்கணும். சாகிறதுக்குள்ள நம்ம கண்ணுக்கு முன்னாடியே கண்ணு தெரியாத ஒருத்தர் கண்ணு ஜெபத்தில் திறந்ததை பார்க்கணும். காது கேட்காத ஒருத்தர் காது கேட்கிறத ஜெபத்தில் காது கேட்டத என் கண்ணு நேரடியா காணும். அப்போ அந்த கர்த்தருடைய வல்லமை இன்னும் குறைஞ்சு போகல. நிறைய செய்தியை நிறைய சாட்சியை நம்ம கேட்கிறோம். ஆண்டவர் நிறைய அற்புதம், நமக்கும் நிறைய அற்புதம் கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. ஆனா நான் என்ன பிரமிக்கிறது மாதிரி தத்துருவமா எல்லாராலையும் கைவிடப்பட்ட அந்த மாதிரி நேருக்கு நேரான அந்த மாதிரி ஒன்றை நான் என் கண்ணு பார்க்கணும் ஆண்டவரே. அது உங்களை சந்தேகப்படுறதுக்காக அல்ல, உங்களை நம்பாம இருக்கிறதுக்காக அல்ல. நான் உங்களை 100% நம்புறேன். ஆனா எழுப்புதலில் பெரிய பங்கு என்னத்துக்கு இருக்குன்னா, அற்புத அதிசயத்திற்கு எழுப்புதலுக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு இயேசு பெரியவர்னு நிரூபிக்கிறதுக்கு சில நேரத்தில் என்ன நடந்தாதான் நிரூபிப்பாங்கன்னா, அற்புதம். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் மரிச்சவன் உயிரோட எழும்பி இருக்கிறான், பாடையை கொண்டு போறாங்க. அந்த மாதிரி ஒரு காட்சியை முடமா இருக்கிறவங்க எழும்பி நடக்கிறாங்க. தேவாலயத்தில் பிச்சை எடுக்க வந்தவன் தேவனுடைய மனுஷன் சொல்றான், நீ கேட்கறது ஒண்ணு என்கிட்ட இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட அப்படின்னா எப்படி அன்னைக்கு அந்த ஆராதனை எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. உள்ளுக்குள்ள வெளியில ஒருத்தன் முடமா உட்காந்து பிச்சை கேட்டு இருக்கிறான். அங்க ஒரு மிராக்கிள் நடக்குது. அற்புதம் நடந்ததுக்கு பிறகு அந்த ஊழியக்காரன் பலிபீடத்தில் நிற்கும் போது அந்த ஆராதனை எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயோ, அவ்வளோ வலிமையா இருந்திருக்கும் நம்பிக்கை. அப்ப நான் நம்புறேன், நம்ம சர்ச்சிலையும் கர்த்தர் செய்யணும், இந்த உலகத்தில் கர்த்தர் செய்யணும். இந்த ஆன்லைன்லையும் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறவங்க பார்க்குற இடத்துல எல்லாம், ஆண்டவரே நான் சாகிறதுக்குள்ள என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு விலையேற பெற்ற அற்புதத்தை என் குடும்பத்திலையா இருக்கலாம், என் தெருவிலையா இருக்கலாம், என் சபையிலையா இருக்கலாம், என் தேசத்திலையா இருக்கலாம், ஆனா என் கண் அதை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி என்ன எடுத்துறாதீங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, பார்க்கலாம். அற்புதங்களை நடத்துகிற கர்த்தர், அதிசயங்களை நடத்துகிற கர்த்தர், அவருடைய வல்லமை இன்னும் குறைஞ்சு போகல. அவருடைய வல்லமை இன்னும் குறைஞ்சு போகல. இயேசுவே, உம்முடைய வல்லமை இன்றும் குறைந்து போகவில்லை. உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவே இல்லையே. ஸ்தோத்திரம். என் கண் அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை பார்க்கணும். இதோ ஒருத்தரை முடமா தூக்கிட்டு வர்றாங்க. வரும்போது வீல் சேர்ல தான் வந்தாரு, போகும்போது நடக்கிறாரு, ஓடுறாரு. இதை என் கண்ணு நேரடியா பார்க்கணும். அவருக்கு கண்ணு திறந்ததை என் கண்ணு நேரடியா பார்க்கணும்.
இயேசுவே, ஏசப்பா, 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 இப்போ எங்களுடைய தேசத்துல இறங்கி அந்த அற்புதத்தை எங்க வீட்டுல பார்க்கணும், எங்க தெருவில் பார்க்கணும், கண்ணு காணணும். உங்க வல்லமையை அனுப்புங்க ஆண்டவரே. ஊழியக்காரங்களுக்குள்ள உங்க வல்லமையை அனுப்புங்க ஆண்டவரே. திருச்சபைக்குள்ள வல்லமையை அனுப்புங்க ஆண்டவரே. பெதஸ்தா குளத்தின் கரையில எத்தனை ஆயிரம் பேர் அற்புதத்துக்காக படுத்து கிடந்தாங்களே. எங்க சர்ச்சை சுற்றி இங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கும். ஒரு தூதன் குளத்தை கலக்கிறது மாதிரி இங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. அந்த சர்ச்சுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறவங்க விடுதலையோட திரும்பி போவாங்கன்னு எங்க சபைகளெல்லாம் பெதஸ்தா குளங்களாய் மாறுகிற நாள். சத்தமா எஸ் 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 ஜெபிங்க. சபைகளெல்லாம் பெதஸ்தா குளங்களாக, கூட்டங்கள் எல்லாம் பெதஸ்தா குளங்களாக மாற்றப்படுவதாக. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இந்த கூட்டத்தில் வந்த உடனே விடுதலை ஆச்சுன்னு எங்க கண்கள் பார்க்கணும். எங்க விசுவாச அளவு பெருகணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, சாபங்கள். கைகளை மேல தட்டி உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. விசுவாசத்தோடு வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஓ, துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ ஏசப்பா, ஏசப்பா, எஸ், அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கட்டும். ஹல்லேலூயா. மந்திரங்கள், மந்திர சூனியம், செய்வனை கட்டுகள் வந்தாலும் இயேசு உடை தெரிவார். மந்திர சூனியம், செய்வனை கட்டுகள் இன்றே நாம் இயேசு உடை தெரிவார். உந்தன் வல்லமைகள், உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. சொல்லுவோம். எஸ் எஸ் பிரேஸ். உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. கிருபைப்பா, வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுப்பா, இயேசுப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஜீசஸ் பிரேஸ். பேய்கள் ஓடுது, இப்போ உந்த வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். வல்லமைகள் என்னுடைய கண்கள் காண போகிறதற்காக இப்போ அற்புதம் நடப்பதாக, 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 நடப்பதாக. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ்.
உடைவதாக, வல்லமைகள் சத்துருடைய கட்டுகள் உடைவதாக, பிசாசுடைய கட்டுகள் உடைவதாக. மகிமை மாறதில்லை. எஸ் எஸ் அக்கினி 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 வல்லமை வல்லமை இப்பொழுது இப்பொழுது ஸ்தோத்திரம் எங்க குடும்பத்துல நடக்கட்டும், எங்க திருச்சபையில நடக்கட்டும். ஹalleluya. மகிமை மாறதில்லை. ஸ்தோத்திரம். ஹalleluya. Thank you Jesus. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தல். Thank you Jesus. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நம்முடைய கண்ணு நம்பர் 1 முதல்ல எதை பார்த்துறணும் அப்படின்னா, ஜெபிக்கிறவங்களை என் கண்ணு பார்த்துறணும். அதுக்குள்ள என்னை எடுத்துறாதீங்க ஆண்டவரே. நான் யாரை பார்க்கணும்? ஜெபிக்கிற இளைஞர்களை நான் பார்க்கணும். நம்பர் 2 ரெண்டாவது என்னுடைய கண்ணு எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, எழுப்புதலை என் கண்ணு பார்த்துறணும். ஜனங்கள் ரட்சிக்கப்படுறத, சபைகள் வளர்றத அப்படியே என் கண்ணு பார்த்துறணும் ஆண்டவரே. நம்பர் 3 மூணாவது என்ன பார்க்கணும் அப்படின்னா, அப்படியே தத்துருவமா அற்புதங்கள் அப்படியே நடக்கிறத முகமுகமா முகமுகமா. ஸோ கடைசியா இந்த ஜாமக்காரன் ஜெபத்தில் வந்திருக்கிற கலந்துக்கிற நம்ம எல்லாருமே நம்முடைய கண்ணு 4வது ஒன்றை பார்க்கணும். கர்த்தருடைய வருகை தாமதிச்சுன்னா அடுத்து நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய தேசத்தை, ஜனங்களை, அடுத்த ஜெனரேஷனை கொண்டு போற நல்ல ஊழியக்காரங்களை நம்ம கண்ணு பார்க்கணும். ஹல்லேலூயா. நீங்க நமக்கு முன்னாடி இருந்த நிறைய பேர் பெரிய பெரிய தேவ மனுஷங்களை பார்த்துட்டாங்க. ஆனா இப்ப ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்குது. அடுத்து ஊழியக்காரங்களை பார்க்குறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்கிறாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற பில்லி கிரகாம் இவ்வளோ பெரிய மில்லியன் கணக்கான ஜனங்களை கர்த்தருக்குள்ள நடத்தினவர். டிஎல் மூடி இப்படிப்பட்ட ஊழியர்கள் எல்லாம் திரும்ப கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா, இந்த சத்தத்தை கேட்குறாங்க நிறைய பேருடைய வயிற்றுல இருந்து கூட அப்படிப்பட்டவங்க எழும்பணும். நம்முடைய கற்ப பிறப்புல ஒன்று அப்படி இருக்கணும். நம்முடைய வம்சத்தில் அப்படி ஒருத்தங்க எழும்பணும். நம்முடைய திருச்சபையில் அப்படி ஒருத்தங்க எழும்பணும். நம்முடைய தெருவில் அப்படி ஒருத்தங்க எழும்பணும். நம்முடைய சொந்தக்காரங்களுக்குள்ள கர்த்தர் அப்படி ஒருத்தரை எழுப்பணும். என் கண்ணு பார்க்கணும். தெருவில் நடந்துட்டு இருந்த ஒரு பையன் இன்னைக்கு லட்சக்கணக்கான பேரை கர்த்தருக்குள்ள வழி நடத்துகிற ஒரு எழுப்புதல் ஊழியக்காரனா அவன் இருக்கிறத, அந்த மகள் இருக்கிறத என் கண்ணு பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு நல்ல கமிட்டடா அப்படி ஊழியம் செய்கிறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டே வர்றாங்க. எப்படி ஆகும்னே தெரில. ஏன்னா இன்னைக்கெல்லாம் ஊழியத்திற்கு வர்றதுக்கு பிள்ளைகளுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. ஏன் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அவங்க பரிசுத்தமாய் வாழ்கிறதுக்கு யாருமே ஆயத்தமாக இல்லை. அப்படின்னா எதுக்கு போய் பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும்? பரிசுத்தமாக வாழலைன்னா ஊழியம் செய்ய முடியாது. அப்போ நம்ம எப்படி போய் கரெக்டாக இருக்கிறது? நம்மளால முடியாது. பாதி பேர் அப்படியே போயிட்டாங்க. அதுவும் இப்போ இந்த கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ணி ஊழியக்காரங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி அதில் கொஞ்சம் பேர் அப்படியே பின்மாறி போயிட்டாங்க. சிலர் ஊழியக்காரங்க செய்கிற தவறுனால நம்ம வேண்டாம். இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய நம்ம பிள்ளைகளே பாருங்களேன், ஊழியத்துக்கு போறியான்னு கேட்டால் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஆசை, என் பிள்ளை ஊழியம் செய்யணும்னு ஆசை. ஆனால் பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு ஊழியம் செய்யறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. நிறைய இடத்துல அம்மா அப்பாவுக்கும் விருப்பம் இல்லாமல் இருக்குது. ஆனால் நம்ம கண்ணில் பார்க்கணும் என்ன அப்படின்னா, நான் அப்படி தான் ஜெபம் பண்ணுறேன். ஸோ ஒருவேளை கர்த்தர் எனக்கு ஆயுசு நாட்களை நீட்டி கொடுத்தாரு அப்படின்னா, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு ஒரு 2000 பேருக்கு இங்கே வர்றாங்க, ஒரு 10,000 பேருக்கு ஆண்டவர் என்ன பயன்படுத்துகிறார் அப்படின்னா, அடுத்து இந்த சார்பில் இன்னொரு 10,000 பேரை நடத்துறதுக்கு ஒருத்தர் எழும்பிட்டாரு அப்படின்னு கண்ணை மூடுறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதை நான் விரும்புகிறேன். அதுக்காக நான் ஏங்குகிறேன். அதனால் ஒவ்வொரு ஜாமக்காரர்களும் 4th உங்களுடைய ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு ஊழியக்காரனை என் கண்ணில் காமிங்க ஆண்டவரே. கர்த்தர் காமிப்பார். 5th 6th 7th 8th 9th 10th 11th 12th 13th 14th 15th 16th 17th 18th 19th 20th 21st 22nd 23rd 24th 25th 26th 27th 28th 29th 30th 31st 32nd 33rd 34th 35th 36th 37th 38th 39th 40th 41st 42nd 43rd 44th 45th 46th 47th 48th 49th 50th 51st 52nd 53rd 54th 55th 56th 57th 58th 59th 60th 61st 62nd 63rd 64th 65th 66th 67th 68th 69th 70th 71st 72nd 73rd 74th 75th 76th 77th 78th 79th 80th 81st 82nd 83rd 84th 85th 86th 87th 88th 89th 90th 91st 92nd 93rd 94th
அவர்களுக்காக ஜெபிக்க வைப்பார். நீங்க கண்ணை மூடுறதுக்குள்ள தேவனுக்காக, எழுப்புதலுக்காக, ஜனங்களுக்காக நிற்கிற ஒரு ஊழியக்காரனை நீங்க பாத்துறணும். உங்க கண்ணு பாத்துறணும். நம்ம சமாதானத்தோட கண்ணை மூடணும். அடுத்த ஜெனரேஷனை குறித்து கவலையே கிடையாது. இந்த ஒரு ஊழியக்காரர் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு ஒரு சந்தோஷமான மனசோட நம்ம கடந்து போகணும். வயதான நிறைய ஊழியர்கள் ரொம்ப பாரப்படுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அழுத்தம் இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்க தேடுறாங்க, யாராவது ஊழியத்தை சுமக்கிறவங்க இருக்காங்களான்னு தேடுறாங்க. ஆனால் அவங்களுடைய கண்ணுக்கு நிறைய பேர் தின்பட மாட்டேங்கிறாங்க. அவங்க எல்லாரும் நிறைய பழைய வயதான ஊழியக்காரங்க ரொம்ப விரக்தியோடு இருக்கிறாங்க. நான் நிறைய வயதான ஊழியக்காரங்களை போய் சந்திக்கிறேன். அவங்கள்ட்ட நான் பேசுகிறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் ஒன்று மட்டும்தான் ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து இந்த ஜனங்களெல்லாம் கர்த்தருக்குள்ளே யார் நடத்துவா, எப்படி நடத்துவாங்க, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அடுத்த ஜெனரேஷனில் பெரிய அப்படின்னா நல்ல கமிட்டடாக ஊழியம் செய்கிறவங்க ரொம்ப குறைஞ்சது மாதிரியே இருக்குது. எங்களாலையும் யாரையும் உருவாக்க முடியாது. ஊழியக்காரங்களுடைய பிள்ளைங்களே ஊழியத்துக்கு வர்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஊழியக்காரங்களுடைய பிள்ளைகளே நிறைய பேர் இன்னைக்கு ஊழியத்துக்கு வரல. ஏன் அப்படின்னா அவங்க அப்பா கஷ்டப்படுறத பார்க்குறாங்க. அப்புறம் அவங்க அப்பா எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணுறத பார்க்குறாங்க. நிறைய ஊழியக்காரங்களுடைய பிள்ளைங்க கூட இன்னைக்கு வேலைக்கு போகிறாங்க. ஆனால் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லி சொல்லி வளர்த்துறேன், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதமான வேலை கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது தான்ப்பா. அதுக்கு நிகரான, அதற்கு சமமான ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வேலையும் மனுஷங்களிடத்தில் சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் பரலோக ராஜா கனம் பண்ணுற ஒன்றுன்னா அது பரலோகத்திற்கு உரிய வேலைக்காரங்க, ஊழியக்காரங்க. அதனால் நான் நம்புகிறேன், இந்த ஜபத்தில் இருக்கிற ஜாமக்காரங்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைங்க ஊழியம் செய்யணும்னு தயவு செய்து ஆசைப்படுங்க. உங்கள் பிள்ளைங்க டாக்டர் ஆகணுன்ற ஆசை உங்களுக்கு இருக்கலாம். உங்கள் பிள்ளைங்க நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறணுன்றது, சம்பாதிக்கணும், அவன் நல்லா இருக்கணும். ஆனால் நான் நம்புகிறேன், ஊழியக்காரங்க குறைஞ்சிட்டு வர்றதுனால இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க என் பிள்ளை ஊழியம் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு மனப்பூர்வமாக, ஒருவேளை கர்ப்பமாக இருக்கிற தாய்கள் உங்கள் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளை இந்த உலகத்தில் பிறந்து ஒரு ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. சின்ன பிள்ளைங்க இருக்கிற ஒவ்வொரு தாயின் தகப்பனும் அந்த பிள்ளைகளை ஊழியத்துக்காகவே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஊழியத்தை குறித்த ஒரு பாசிட்டிவை உள்ள விதைங்க. ஊழியன்றது நல்லது, ஊழியன்றது மேன்மை, ஊழியன்றது பெரிய அங்கீகாரம், அது ராஜாவுக்கு செய்கிறது அப்படின்ற அந்த மேன்மையை அவங்களுக்கு சொல்லி கொடுங்க, புரிய வைங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஊழியத்தை குறித்த ஒரு கனத்தை சொல்லி கொடுங்க. நிச்சயமாக அடுத்த ஜெனரேஷனுக்கு நிறைய ஊழியர்களை கர்த்தர் எழுப்புவாராக. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? என் கண்ணு பார்க்கணும். யார் அப்படின்னா ஒரு பில்லி கிரகாம பார்க்கணும் ஆண்டவரே, ஒரு டிஎல் மூடியை பார்க்கணும் ஆண்டவரே, ஒரு எபல் ஜெபசிங் அண்ணனை பார்க்கணும் ஆண்டவரே, ஒரு டிஜிஎஸ் ஐயாவை பார்க்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, என் கண்ணு பார்க்கணும், என் கண்ணு பார்க்கணும் ஆண்டவரே. உண்மை உள்ள ஊழியர்களை எழுப்பி தாரும் ஆண்டவரே. உண்மையுள்ள ஊழியர்களை எழுப்பி தாரும் ஆண்டவரே. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் அந்த நதியில பட்ட உடனே பெருக்கெடுத்து வந்துட்டு இருக்கிற யோர்தான் ரெண்டாக நின்றுச்சுல்ல, ஒரே குவியலா நின்றுச்சுல்ல. இன்னைக்கு சத்துரு வெள்ளம் போல வர்றானே, ஜனங்களை கொள்ள கொள்ளையா கொண்டு போயிட்டு இருக்கிறானே, அவனை தடுத்து நிறுத்துறதற்கு உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஊழியர்கள் தேவை. அந்த ஊழியர்களை என்னுடைய கண்கள் பார்க்கணும்னு சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கெஞ்சி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நன்றியப்பா, நன்றியப்பா. எங்க கண்கள் ஊழியர்களை பார்க்கணும், வல்லமையாய் பிரகாசிக்கிற ஊழியர்களை பார்க்கணும், வரங்களோடு செயல்படுகிற ஊழியர்களை பார்க்கணும், சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஊழியர்களை பார்க்கணும்,
ஜனங்களை உங்க பக்கமாய் திசை திருப்புகிற ஊழியர்களை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி. நன்றி அப்பா, நன்றி. அந்தகார இருள் முற்றிலும் அகல ஆவியானுடைய ஒரு மகிமை அந்த கற்பத்துல இருக்கிற பிள்ளைய அபிஷேகிங்க ஆண்டவரே. அந்த குழந்தைய அபிஷேகிங்க ஆண்டவரே. எங்க வீட்டுல இருக்கிறதுல ஒரு பிள்ளை ஊழியக்காரனா மாறட்டும் ஆண்டவரே. எங்க சொந்தத்துல ஒரு ஊழியக்காரனை நான் பார்க்கணும் ஆண்டவரே, பார்க்கணும் ஆண்டவரே. என் தெருவில் இருந்து ஒரு ஊழியக்காரனை நீங்க எழுப்புறதை என் கண்ணு பார்க்கணும் ஆண்டவரே. என் பட்டணத்துல இருந்து ஒரு ஊழியக்காரனை எழுப்புறத சத்தமா ஜெபம் பண்ணுங்க. நன்றி அப்பா, நன்றி. ஓ அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை தட்டி, நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஆமென், ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். ஆமென். ஆண்டவருடைய நாமத்தினால உங்களை மறுபடியுமாக நான் வாழ்த்துகிறேன். இந்த இடை நாளில் இந்த ஜாமக்காரன் ஜெபத்தை நம்ம வச்ச உடனே இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டு ஜெபிக்கிறதற்காக ஸோ இத்தனை பேர் ஆலயத்தில், இன்னும் ஆன்லைனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் லைவ்லே இருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகள், சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே இப்பொழுது வந்து நிறைய பேர் வந்து இந்த 12 மணியிலிருந்து சிலர் 1 மணி வரைக்கும், சிலர் 11:30 12:30 வரைக்கும், அந்த மாதிரி இரவில் அந்த ஒரு மணி நேரத்தை நீங்கள் ஜெபித்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஸோ என்ன அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஜெப குறிப்பை நாங்கள் தர்றோம். அந்த ஜெப குறிப்பை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ இது ஒரு சின்ன ஒரு சேஞ்சு, ஒரு மாற்றம் ஒன்று பண்ணலாம். என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து இரவு தூங்குவதற்கு 10 மணி நிறைய பேருக்கு ஆயிரும். அதுக்கு இடையில 10 மணி முடிச்சுட்டு திரும்ப தூங்கிட்டு திரும்ப இடையில எந்திரிச்சு அப்படியே ஜெபம் பண்ணி அது கொஞ்சம் சில நாட்களில் கடினமாக இருக்கிறதுனால இந்த ஜெபத்தை வந்து 11 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்குமாக நம்ம மாற்றிட்டோன்னா, நீங்கள் கண்டினியூவாக வந்து அன்னைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் நீங்கள் நல்லா பைபிள் வாசிச்சுட்டு அந்த ஒன் டே ஜெபம் பண்ணிட்டே, வாரத்துக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டே நீங்கள் அப்படியே படுக்கைக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆகாமல் அடுத்து மார்னிங் வந்து 5 o'clock வரைக்கும் அந்த நீங்கள் நல்லா நிம்மதியாக அப்படி தூங்கிடலாம். அதனால இந்த டைமிங்கை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஓ அப்படியா, ஓகே. ஓ சிலர் அப்படி ஜெபம் பண்ணியிருப்பாங்க, சில ஆன்லைனில் இருக்கிறவங்க அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைம் வந்து கரெக்டாக வந்து 11 to 12:30, சரியா? 11 மணியிலேருந்து 12:30 மணி வரைக்கும் வாரத்திற்கு ஒரு நாள் தயவுசெய்து வந்து நீங்கள் மறந்துடாமல் ஜெபம் பண்ணுங்க. இப்போ சபையில் இருக்கிறவங்களுக்கு வாரம் வந்து உங்களுக்கு ஜெபக்குறிப்பை நாங்கள் பிரிண்ட் பண்ணி தர்றது மாதிரி தர்றோம். அந்த மொபைல் இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி நாங்கள் வேணால் தந்துடுறோம். மொபைல் இருக்கிறவங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய ஜெபக்குறிப்புகளை ஆன்லைனில் எப்படி நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோமோ அதே போல் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே நாங்கள் அனுப்புறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். ஸோ முடித்த உடனே அந்த லீடர்ஸை நீங்கள் சந்தித்து நீங்கள் அது செய்யும்படியாக கேட்குறேன். ஆன்லைனில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருவேளை இந்த ஜெபத்தில் இப்போ லைவில் இருக்கிறவங்க இல்லைன்னா முடிச்சுட்டு பார்க்குறவங்க வந்து நீங்கள் வந்து இந்த ஜெபத்தில் இன்னும் நீங்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பீர்கள். ஆனால் இது என்ன அப்படின்னா, தேசத்திற்காக நம்ம பட்டணத்திற்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு வாரத்திற்கு ஒரு நாள் 1.5 மணி நேரம் ஜாமக்காரன் அப்படின்னு சொன்னால் இரவில் காவல் காக்கிறவர்கள் ஜாமக்காரர்கள். அந்த கான்செப்டில் 1.5 மணி நேரம் ஜெபிக்கிற ஜெபந்தான் இந்த ஜெபம். உங்களுக்கு கீழே ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறோம், 91666445 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு எஸ்எம்எஸோ ஒரு கால் பண்ணியோ என்னை இதில் ஆட் பண்ணிக்கிங்க, இந்த ஜெபத்தில் நானும் இணைந்து ஜெபிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை இந்த ஜாமக்காரன் ஜெபத்தில் உங்களை நாங்கள் இணைச்சிருவோம். உங்களுக்கும் வாரம் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புவோம். நீங்கள் அதை ஜெபிக்கும்படியாய் உங்களை மிகவும் அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர் உங்களை பல மடங்கு அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
ஸோ உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உங்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் இதை விடாமல் ஒரு ஜெபிக்கிறவர்கள், இன்றைக்கி நம்ம அந்த செய்தியில் ஆரம்பத்திலேருந்து கேட்டோம், ப்ரேயர் பண்ணுறவங்க ரொம்ப 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 அவசியமானவர்கள். ஜெபம் பண்ணுறவங்க இல்லை அப்படின்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் கர்த்தர் இந்த காலத்தில் நம்ம எல்லாரையும் கர்த்தர் நம்புகிறார். உங்களுக்கு நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் தருவதற்காக உங்களுக்கு ஜெபிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னு சொல்லுது. ஒன்று நீ நினச்சிக்கங்க, ஜெபிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குவாலிட்டி நிறைய உங்களுக்கு வேணும். நம்ம நல்ல ஜெபம் பண்ணிட்டு விசுவாசமே இல்லாமல் இருந்துட முடியாது. நல்ல ஜெபம் பண்ணிட்டு நம்ம வாயினால் பேசிட்டே இருந்துட முடியாது. அதனால் வேதம் சொல்லுகிறது, கவலைப்படுகிறதுனால் ஒருவன் தன் சரீர அளவிலே கூட்ட முடியுமா? அதனால் உண்மையாய் ஜெபிக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குவாலிட்டி என்ன இருக்கணும்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் அவருக்கு நீங்கள் எப்போ ப்ரேயர் மேனா ப்ரேயர் உமனா நீங்கள் எப்போ நல்ல ஜெபிக்கிறவங்களா மாறிட்டீங்கன்னா, எப்போ உங்களுக்கு கவலை குறைதோ அப்போ தான் நீங்கள் உண்மையாக ஜெபிக்கிறவர்களாய் மாறிவிட்டீர்கள் என்று அர்த்தம். புரியுதுல நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்தும் தான் முன்பு ஜெபித்தபடியே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து ஜெபம் பண்ணான் தன்னுடைய ஜனத்திற்காக. என்ன பண்ணல அப்படின்னா, தன்னுடைய தலை போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த விஷயத்தை குறித்து என்ன பண்ணலைன்னா, அவன் கவலையே படலை. அவனுக்கு ஒன்று இருக்குது, நான் ஜெபிக்கிறவன் கண்டிப்பாக என்னை கர்த்தர் கைவிட மாட்டார், நான் ஜெபிக்கிறவன் எனக்கு என்ன நடந்தாலும் கண்டிப்பாக நல்லது தான் இருக்கும். இவ்வளவு தூரம் நான் ஆண்டவரோட பேசுகிறேன், ஆண்டவரோட நடக்கிறேன், அவருடைய பாரத்தை சுமக்கிறதுக்கு நான் இருக்கிறேன். எனக்கு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அதுவும் ஜெபிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குது. அதனால் நீங்கள் உண்மையாக ஜெபிக்கிறவர்களாக இருந்தால், நீங்கள் நல்ல ஜெப வீரர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளம் என்ன அப்படின்னா, நான் எதை குறித்து என்ன பண்ண மாட்டேன்னா கவலைப்பட மாட்டேன். ஆமென். ஸோ அந்த கவலை மறக்க ஜெபத்தில் உங்களுக்கு குவாலிட்டி வருது. நீங்கள் ஜெப மனுஷனாக மாறிட்டுருக்கீங்க. ஸோ இன்றைக்கு இந்த வார்த்தையோடு உங்களை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஸோ இப்போது இந்த ஜாமக்காரன் ஜெபத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் ஒரு ஜெபம் பண்ண போகிறோம். வேதம் சொல்கிறது, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். எல்லாரும் அப்படி கரங்களை கோர்த்து பிடித்து இந்த ஜாமக்காரன் ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும், ஆண்டவரே அப்படி உட்கார்ந்துட்டு கூட பண்ணலாம். நன்றி ஆண்டவரே, ஆன்லைனில் கேட்கிற பிள்ளைகள் எவ்வளவு தூரத்தில் இருந்தால் அவங்க ஒவ்வொருத்தன் மேலே கர்த்தருடைய மகிமை ஊற்றப்படும். இந்த ஜாமக்காரன் ஜெபத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஆண்டவரே, நாங்க திறப்புல நிற்கும் போது, தானியேலை போல நாங்க திறப்புல நிற்கும் போது சிங்கங்களுடைய வாயை நீங்க கட்டி போடுவதற்கு தூதர்களை அனுப்புவீர் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது இந்த ஜாமக்காரன் ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவங்க தேசத்திற்காக திறப்பில் நிற்கும் போது அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சிங்கங்களுடைய வாயை கட்டி போடுவதற்கு கர்த்தர் இப்பொழுது பரலோகத்திலிருந்து தூதர்களை கர்த்தர் அனுப்பி இவர்களுக்கு விரோதமாய், வேலைக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற அந்த சிங்கங்களுடைய வாயை கட்டி போடுவதற்கு தூதர்களை இப்பொழுது அனுப்புவீராக, அனுப்புவீராக, அனுப்புவீராக. ஆண்டவரே, உங்க குறைஞ்சு போகவே கூடாதுப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக கூடாதுப்பா. அவங்க வீட்டில் நல்ல காரியம் நடக்கணும், அவங்க வீட்டில் சந்தோஷ சத்தம் கேட்கப்படணும், அவங்க வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கப்படணும்,
அவங்க வீட்டில் அழுகையின் சத்தம் மாறி ஆடல் பாடல் சத்தம் கேட்கப்படணும். அவங்க உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இப்பொழுது கர்த்தருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தின் வல்லமை இறங்கி எந்த வியாதியா இருந்தாலும் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர், ஜெபிக்கிறவங்களுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் இப்பொழுது அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற வியாதி இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, அந்த குடும்ப சூழ்நிலை மாறுவதாக, அந்த கடன் பிரச்சனை மாறுவதாக. நீ இவ்வளவு ஜெபிக்கிறியே, உனக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு யாரும் எங்க பிள்ளைகளை பார்த்து விரல் நீட்டாதபடி அத்தனை பேருக்கு முன்னாடியும் இந்த ஜாமக்காரன் ஜெபத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளை சாட்சியாய் 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 இயேசுவின் நாமத்தினால நீ சாட்சியாய் நிறுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் ஆண்டவரே, திருமண தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் நீங்க வாக்கு கொடுத்தீங்க, தூர தேசத்திலிருந்து ஒரு செய்தி உனக்கு வரும். அந்த செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீரை போல இருக்கும். ஜாமக்காரன் ஜெபத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை மறுபடியும் சொல்லி, உம்முடைய ஊழியக்காரனாக நான் ஜெபிக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு காதுகளில் ஒரு நற்செய்தி வரணும். அந்த செய்தி விடாய்த்த அத்தனை பேரும் களி கூறுற அளவுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் இரவும் அந்த ஜெபத்தில் அவங்க முழங்கால் படியிடும் போது ஒரு பாரம் அவங்களுக்கு வரணும், ஒரு கண்ணீர் அவங்களுக்கு வரணும். நாங்கள் கொடுக்கறது ஒரு ஜெப குறிப்பு, ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது நிறைய ஜெப குறிப்பு. அடுத்த மாதம் கர்த்தருக்கு சித்தமான சாட்சி சொல்ல சொன்னா அவங்க அனுபவம் எல்லாம் புதுமையா இருக்கணும், புதுமையா இருக்கணும். ஆண்டவரே, வருகிற இந்த மாதம் முடியும் போது ஆயிரக்கணக்கான சாட்சிகள் எழும்புவார்களாக. எங்க கம்ஃபர்ட் சர்ச் அப்படியே பறந்து விரியட்டும் ஆண்டவரே. திரள் ஜனங்கள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஆன்லைன் மூலமாய் எந்தெந்த தெரு, ஒவ்வொரு சந்து சந்தா, ஒவ்வொரு சிட்டிக்கும் இந்த சத்தம் கடந்து போய் லட்சக்கணக்கான ஜனங்களை தேற்றுவதற்கு கர்த்தர் இந்த கம்ஃபர்ட் சர்ச்சிலிருந்து ஒரு நதியை புறப்பட்டு போக பண்ணுங்க. இதுல ஒரு பெரிய காற்றாட்டு வெள்ளம் கடந்து போகணும். இந்த நதி போகிற இடமெல்லாம் இருக்கிற ஜீவ ராசிகள் உயிர் பெறுகிறது போல இந்த கம்ஃபர்ட் சர்ச்சிலிருந்து பேசப்படுகிற சத்தம், ஆராதனை சத்தம் எந்த வீட்டிலிருந்து கேட்டாலும் அந்த வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கணும், அந்த வீட்டில் அந்த வல்லமை இறங்கணும்ப்பா. பயன்படுத்துங்க ஆண்டவரே, ஊழியனை பயன்படுத்துங்க ஆண்டவரே. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இந்த ஊழியத்தை நேசிக்கிற, இந்த ஊழியத்திற்காய் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பர்சனலா ஊழியக்காரன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் என்ன நேசிக்கிற நிறைய தாயையும் தகப்பனையும் நிறைய பிரதர்ஸையும் சிஸ்டர்ஸையும் நீங்கள் தந்துருக்கிறீங்கப்பா. நிறைய பேர் உயிருக்குயிராக என்னை நேசிச்சு எனக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுறவங்க வந்திருக்காங்களேப்பா. அதுவும் இந்த ஜாமக்கார ஜெபத்தில் இருக்கிற என் பிள்ளைங்க நிறைய பேர், எங்க தாயார் நிறைய பேர் எனக்காக அழுது அழுது ஜெபம் பண்றாங்களே ஆண்டவரே. அவங்க ஜெபத்தினுடைய வெற்றியை என் ஊழியத்தில் நான் பார்க்குறேன் ஆண்டவரே. அவங்க நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, அவங்க சுகமா இருக்கட்டும் ஆண்டவரே, அவங்கள பலத்தோட வைங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தை தாங்குறவங்கள பலத்தோட வைங்க ஆண்டவரே. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாட்டினுடைய ஒரு வரியை மட்டும் எல்லாரும் எழும்பி நின்று பாடி முடிச்சிடுவோம். நம்ம சிங்க கெபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் அவர் என்னை நினைத்தார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ என்னை ஒன்றும் சேதப்படுத்தவே படுத்தாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை எல்லாரும் தட்டி ஹல்லேலூயா. சிங்க கெபியில் நான் இருந்தேன், கர்த்தர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கெபியில் நான் இருந்தேன்,
கர்த்தர் என்னோடு அமர்ந்திருந்தா, சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பானி துளியாய் என்னை நனைத்தா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். Praise. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சொல், நீரே என்னை காண்பவர், நீரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ கரங்களை உற்சாகமாய் தட்டி பாடுவோம். Praise. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டேன் காப்பாரே. சொல்லுவோம். எதிரிகள் என்னை சுற்றி வந்தால் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பார். என்னை காப்பாரே. ஓ, ஆவியினால் யுத்தம் வெல்வேனே சாத்தானை சமுத்திரம் விழுங்கும். விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை சொல்லுவோம். நீரே காப்பீரே. என்னை காண்பவர், நீரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இங்கு என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை இந்த மாதம் முழுதும் அதிசயமாய் நடத்த போகிறார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி இப்ப கைகளை உயர்த்தி, நீரே என்னை காண்பவர், நீரே என்னை காப்பவர். சொல்லுங்க. நீரே என்னை காண்பவர். நீரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். காத்திடுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை. Thank you Jesus. எந்த ஒரு சிங்கக்கேபியா இருந்தாலும், தீச்சூளையா இருந்தாலும், ஜெபிக்கிறவங்களுக்கு யார் பாதுகாப்பு இருக்கோ இல்லையோ, ஜெபிக்கிறவங்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பு. ஆமென். தூதனுடைய கையில பட்டயம் இருக்குது, கிளம்பு அப்படின்னு அனுப்பி விட்டாரு. ஆனா ஒரே ஒரு எச்சரிப்பு மட்டும் சொல்றாரு, நீ யாரை வேணாலும் சங்காரம் பண்ணிக்கோ, ஆனா தேசத்திற்காக பெருமூச்சு விட்டு அழுகிறவருடைய நெற்றியில ஃபர்ஸ்ட் அடையாளம் போட்டுரு. ஏன்னா எல்லாருமே இல்லைன்னாலும் அவங்க மட்டும் கண்டிப்பா எனக்கு தேவை. அதனால நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஜெபிக்கிறவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ஜெபிக்கிறவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு பக்கபலமாய் ஆரோக்கியமாய் பாதுகாப்பாய் கர்த்தர் இருக்கிறார். ஜெபிக்கிறவங்கள ஒன்றும் சேதப்படுத்தாது. ஜெபிக்கிறவர்களுக்கு துன்பங்கள் அநேகமாக வரலாம், ஆனால் அவனை ஒன்றும் அது சேதப்படுத்த முடியாது. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோடு இருந்து கர்த்தர் காக்க கடவார். தொடர்ந்து இந்த ஜெபத்தில் உறுதியாய் இருங்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களை ஆன்லைன் மூலமாய் அந்த அந்த உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாய் உங்களோட தொடர்பு கொள்கிறோம். லைவில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை,
பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடு மீண்டும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நம்முடைய டார்கெட் என்ன? ஜாமக்காரன் ஜெபத்தில் 5000 பேர் ஜெபம் பண்ணணும். 5000 பேர் ஒரு வாரம் நைட்டு ஜெபம் பண்ணா சத்துருடைய ராஜ்யம் நடுங்காம இருக்குமா? கண்டிப்பாக நடுங்கும். அதனால நம்ம ஜெபத்தோட நிறைய பேரை இதில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் உற்சாகப்படுத்துங்க. ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த மீட்டிங்கை ஷேர் பண்ணி அவங்களையும் இதில் ஜாயின் பண்ண வைங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நம்ம பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு